விடியல் சட்ட சேவை மையத்தின் வாராந்திர இணையவழி சந்திப்பில் இன்றைய சட்ட கலந்துரையாடலில் புதிய குற்றவியல் சட்டத்தில் புலனாய்வு குறித்து உள்ளவற்றில் புகார் கொடுப்பது தொடர்பாகவும் அந்த புகாரை பெற்று காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தல் பற்றியும் ஒரு பகுதியாக இன்று நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைத்து அன்பர்களையும் முதற்கண் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வில் சட்டத்தை புதிய சட்டத்தில் உள்ள மாற்றங்கள், ஏற்கனவே உள்ள சட்டத்தில் உள்ள எவை எவை தொடர்ந்து உள்ளன போன்ற விவரங்களை எல்லாம் நமக்கு திருப்பூர் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் கூடுதல் அரசு வழக்கறிஞராக பணிபுரியும் திரு செந்தில்குமார் அவர்கள் முதலில் நமக்கு விளக்கம் அளிக்க இருக்கின்றார். அவருடைய விளக்கத்தை அடுத்து நாம் அதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், தெளிவின்மை குறித்து அவரிடம் கேட்டு விளக்கம் பெறலாம். மேற்கொண்டும் இந்த 13ஆம் அத்தியாயம், தற்போதைய சட்டத்தில் உள்ள 13ஆம் அத்தியாயம் தொடர்பான கருத்துக்களையும் இதிலே முன்வைக்கலாம். ஒரு கலந்துரையாடலாக நாம் நடத்தலாம். சட்டத்தில் யாரும் மிகப்பெரிய வல்லுநர்கள் என்றோ கரை கடந்தவர்கள் என்றோ சொல்லிவிட முடியாது. எல்லோருமே நாம் கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஓரளவு கற்றிருக்கிறோம், ஓரளவு தெரிந்திருக்கிறோம் என்ப அளவில் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் புது சட்டம் என்பதால் இந்த சட்டத்தை பற்றிய தெளிவு தற்போதுதான் நாம் பெற வேண்டிய அவசியம் உள்ளதாக இருக்கிறது. மாறுதல்களை பற்றியெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதில் அவசியமாக இருக்கிறது. ஆக அந்த வகையிலே இன்று நமது சட்ட கலந்துரையாடலில் புதிய BNSS சட்டத்தின் 13ஆம் அத்தியாயமாக இருக்கக்கூடிய புகார் அளித்தலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தலும் குறித்த விவரங்களை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். காவல்துறையில் சென்று புகார் அளிப்பது என்பது எப்போதுமே மக்களுக்கு ஒரு அச்சம் தரக்கூடிய செயலாகவே இருக்கின்றது. காவல் நிலையத்துக்கு செல்வதென்றாலே காலாகாலமாகவும் ஒரு புகார்தாரராக செல்வதாக இருந்தாலும், ஒரு எதிரியாக செல்வதாக இருந்தாலும், ஒரு அச்சப்படுதல் என்பது தொடர்ந்து நிலவக்கூடிய ஒன்றுதான். அது அதனுடைய காலாகாலமாக இருந்து வரக்கூடிய அதனுடைய தன்மையின் அடிப்படையில் அத்தகைய பயம் என்பது மக்கள் மத்தியிலே இருக்கிறது. காவல்துறையினர் மக்களின் நண்பர்களாக ஆக முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பினால் அதற்கு 199 பேர் எதிர்மறையாகத்தான் பதில் கூறுவார்கள் என்பது வெள்ளிடை மலை. அண்மை காலத்தில் கூட நமது தமிழக அரசாங்கம், அநேகமாக இதற்கு முன் இருந்த அரசாங்கமா இந்த அரசாங்கமா என்று எனக்கு சற்று நினைவில்லை, காவலர்களுக்கெல்லாம் 1 லட்சத்துக்கு மேற்பட்டு 1,20,000 காவலர்கள் இருக்கிறார்கள் நமது தமிழ்நாட்டில். அவர்களுக்கு மக்களிடம் நல்ல முறையில் அணுக வேண்டும் என்பதற்காக பயிற்சியெல்லாம் கொடுத்தார்கள். பயிற்சியெல்லாம் கொடுப்பதாக சொன்னார்கள். அதற்கு ஒரு நிதி கூட ஒதுக்கினார்கள். அதாவது அன்பான அணுகுமுறை பயிற்சி என்று காவலர்களுக்கு வழங்கப்பட்டது.
அதுக்கு 10 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டதாக கூறப்பட்டது 2021. ஆக அந்த அன்பான அணுகுமுறை எல்லாம் எந்த அளவிற்கு காவல்துறையை நல்வழிப்படுத்தியுள்ளது என்பதெல்லாம் கேள்விக்குரிய விடயங்கள் தான். ஆக ஒரு சம்பவம் நடக்கிறது, ஒரு குற்ற சம்பவம் நடக்கிறது என்றால் அந்த குற்ற சம்பவத்தை தகவலாக கொண்டு சென்று காவல் நிலையத்தில் கொடுப்பதற்கு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, அந்த சம்பவத்தில் குற்ற செயலில் ஈடுபட்டவராக இருந்தாலும் சரி, இருதரப்பினருமே காவல் நிலையம் என்றால் ஒரு பயத்தோடு நிற்கக்கூடிய நிலையைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது ஒரு சாதாரண பாமர மக்கள் முதற்கொண்டு படித்தவர்கள், வசதியானவர்கள் எல்லோருக்கும் இதே மனநிலை தான் இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆக அந்த வகையில் இருக்கக்கூடிய நிலையில் புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த BNSS சட்டம், அதை இந்தி மொழியில் சரியாக சொல்ல முடியாததால் நாம் எளிமையாக ஆங்கிலத்தில் BNSS சட்டம் என்று சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஆக அந்த சட்டத்தில் செய்யப்பட்டுள்ள திருத்தங்கள், மாற்றங்கள் எல்லாம் காவல்துறையை அன்பான அணுகுமுறைக்கு கொண்டு செல்லுமா, அல்லது காவல்துறையை ஏற்கனவே இன்னது உள்ளதை போன்றோ அல்லது அதைவிட அதிகமானதாகவோ கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு கொண்டு கொள்ளுமா என்பதெல்லாம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளாக ஒரு பெரிய வினாக்களாக இருக்கின்ற நிலையில் இந்த சட்டம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி தற்போது நாம் காண்போம். அதை பிறகு நாம் ஒவ்வொருவரும் அவரவருடைய கருத்துக்களை கூறி கலந்துரையாடுவோம் என்று கூறி இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றி அறிதலை தெரிவித்துக் கொண்டு, இந்த சட்ட கலந்துரையாடல் என்பது தொடர்ந்து மேன்மேலும் வளர்ந்து ஒரு சட்ட அறிதலை, சட்ட விழிப்புணர்வை மக்கள் மத்தியில ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிவகையாக, ஒரு கருவியாக அமைய வேண்டும் என்ற அவாவை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வில் இந்த 13ஆம் அத்தியாயமாக இருக்கக்கூடிய அத்தியாயத்தில் உள்ள பிரிவுகள் என்ன சொல்கின்றன என்பதை பற்றி திரு செந்தில்குமார் அவர்கள் விளக்கம் அளிப்பதற்கு வழிவெடுத்து என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்து கொண்டேன். வாருங்கள் செந்தில்குமார், வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள், உங்களுடைய விளக்கங்களை தாருங்கள். ஓரளவு சட்டத்தில் ஒரு தெளிவை ஏற்படுத்தட்டும். அதன் பிறகு நமது கலந்துரையாடலிலே அதை பற்றி நாம் நிறைய கலந்துரையாடி தெரிந்து கொள்வோம் என்று கூறி வருக வருக என்று உங்களை வரவேற்கின்றேன். வாருங்கள், வந்து பேசுங்கள். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. கேக்குது. இப்ப புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த விசாரணை சட்டம் BNSS 1/7/2024 இருந்து நடைமுறைக்கு வந்துள்ளது. இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ். அதாவது பழைய CRPC-ல 154 முதல் 173 வரையிலான அந்த ப்ரொவிஷன்ஸ்ல தான் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒரு நல்ல நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டது என்று பரவலாக பேசப்படுகிறது. பல நீதி அரசர்களும் அதை பற்றி குறிப்பிட்டு சொல்லியுள்ளார். இப்போ 154 CRPC FIR அப்படின்றது இப்போ BNSS-ல 173 BNSS ஆக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. சோ இந்த சட்டத்தின்படி 173ல இந்த FIR ஆரம்பிக்குது. அது 193 வரைக்கும் போகுது. இந்த 173 சட்டத்திற்கும் பழைய சட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால், பழைய சட்டத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த கம்ப்ளைண்ட் ஓரல் கம்ப்ளைண்ட் ஆகவோ அல்லது ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் ஆகவோ இருக்குது.
ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒருவர் காவல் நிலையத்திற்கு வந்து அதனை வாய்மொழியாகவோ எழுதியோ கொடுக்கலாம், பழைய சிஆர்பிசி படி. இப்பொழுது அதில் முக்கியமான மாற்றம் என்னவென்றால், ஒருவர் காவல் நிலையத்திற்கு வர தேவையில்லை, எங்கு இருந்தபடியும் புகார் கொடுக்க முடியும். ஒன்று, அதுக்கு இஎஃப்ஐஆர்னு சொல்லும். ஸோ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாக நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அதே போல பழைய சட்டத்துல இந்த 0 எஃப்ஐஆர் என்ற தியரி ஜட்ஜ்மெண்ட் மூலமாக நம்மளுக்கு பலதரப்பட்ட நீதித்துறை மூலமாக நம்மளுக்கு வந்தாலும் அதை செயல்படுத்தும் விதம் சிஆர்பிசி இல்லாதனால அதுல நிறைய கன்ஃபியூஷன்களும் தயக்கங்களும் காவல்துறைக்கு இருந்தது. இப்போ அது சட்டமாக்கப்பட்டுள்ளது. இதுல வந்து இன்னொரு இது என்னன்னாங்க, ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்து நீங்க புகார் கொடுக்க வேண்டிய அவசியம். எந்த ஜூரிஸ்டிக்ஷன் நடந்திருந்தாலும் நீங்கள் எந்த காவல் நிலையத்தின் முன்பாகவும் அந்த புகாரனை அளிக்க முடியும் அப்படிங்கிறது இதுல வந்திருக்கு. சோ இதுல 4 வகையாக புகார் கொடுக்கும்: ஓரல் கம்ப்ளைண்ட், ரிட்டன் கம்ப்ளைண்ட், 0 எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் அண்ட் as well as இ-கம்யூனிகேஷன் கம்ப்ளைண்ட். இந்த 0 எஃப்ஐஆர் அப்படின்னா, இப்போ ஊட்டியில ஒரு சம்பவம் நடந்தா நீங்க வந்து கோயம்புத்தூர்லயே நீங்க அதுக்கு எஃப்ஐஆர் கொடுக்க முடியும். அந்த எஃப்ஐஆர் எந்த காவல் நிலையத்தில் கொடுக்கப்படுகிறதோ அந்த காவல் நிலையத்துல 0 எஃப்ஐஆர் என்று பதிவாகும். அது மிக முக்கியமான வழக்கு, அதாவது பெண்களுக்கு எதிரான வழக்கு முக்கியமான வழக்காக இருக்கும் பட்சத்துல எந்த காவல் நிலையத்துல 0 எஃப்ஐஆர் பதிவாகிறதோ அவரே அதை முதல் புலன் விசாரணையும் செய்ய முடியும். அதுக்கான வழிவகையும் அதில் சொல்லப்பட்டுள்ளது. அதே போல இந்த இ-எஃப்ஐஆர், இ-கம்யூனிகேஷன் போலீஸ் போர்ட்டல்ல போய், போலீஸுக்கு சில போர்ட்டல் இருக்கு, அந்த போர்ட்டல்ல போய் நீங்க உங்க கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ண முடியும். அதாவது அல்லது அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொன்னா, ஸோ எனி இ-கம்யூனிகேஷன்ஸ் பை இமெயில் எதன் மூலமாகவோ நீங்க போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இதுல என்ன ஒரே ஒரு இதுன்னா, இ-கம்யூனிகேஷன் மட்டும் அந்த எலக்ட்ரானிக் மோட்ல கொடுக்கறது என்னன்னா, அந்த கம்யூனிகேஷனை வந்து உங்க கம்ப்ளைண்ட்டை எடுத்து தனியா வச்சிடுவாங்க. இட் வில் நாட் பி ரெஜிஸ்டர்ட் இன் தி புக் which was maintained by the police. அதற்கு 3 நாள் அவகாசம் கொடுக்கப்படுகிறது. அந்த 3 நாள் அவகாசத்திற்குள் நீங்கள் காவல் நிலையம் சென்று இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்திருப்பதை சொல்லி அதை வந்து நீங்க சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா, if you sign the complaint வந்தா அது வந்து எஃப்ஐஆர் ஆக மாறுபடாது. இதற்கும் அந்த பெண்களுக்கு எதிரான மிக சிவியரான அந்த வழக்குகளுக்கு அதை வைத்தே நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும்ன்ற அது வழிவகை இருக்கு. ஸோ இந்த புது சட்டத்துல முக்கியமாக என்ன சொல்றேன்னு சொன்னா, இ-கம்யூனிகேஷன், டேட்டா கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனுக்கு மிகுந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. எவிடன்ஸ் ஆக்ட்லயும் சரி, as well as சிஆர்பிசிலையும் சரி, மிக முக்கியமானது என்னன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனை உள்ள கொண்டு வராங்க. அது ஒரு முக்கியமான ஒரு இம்ப்ரூவ்மெண்டா இந்த பிஎன்எஸ்எஸ்ல பார்க்கப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உபயோகப்படுகிறது, அதுல வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன என்பதையெல்லாம் வருங்காலத்துல நம்ம பார்க்க வேண்டியது. அதை இப்பவே குறைத்து மதிப்பிடவும் முடியாது, அதை வந்து பெரிய பிளஸ்ன்னு சொல்ல முடியாது. பிளஸும் மைனஸ் ரெண்டும் சேர்ந்து இருக்குது. வருங்காலத்துல அது நம்மளுக்கு பாடம் சொல்லித்தரும். அதை நீதிமன்றங்கள் சரி செய்யும் போது அதற்கு ஒரு முழுமையான உருவம் கிடைக்கும். சோ இதை உடனடியாக நம்ம குறை கூட விடக்கூடாது. சோ அதே போல இன்னொரு பார்ட், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும், இந்த இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது இஃப் எ டிசேபிள்டு பர்சன் கொடுத்தாருன்னா அவருடைய இடத்திலேயே சென்று
அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வாங்கணும், அதை வீடியோகிராஃப் பண்ணணும் அப்படிங்கிறது மேண்டேட்டரியா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல பிசிக்கலோ மென்டலோ டிசேபிள்டு பர்சன் ஒருவர் இந்த மாதிரி புகாரை கொடுத்தார் என்றால் அவர் இருக்கும் இடம் சென்று அந்த புகாரினை பெற்று அதை வீடியோகிராஃப் செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தில். அதே போல இதுல இன்னொன்னும் இருக்கு. இது பிளஸ் எடுத்துக்கலாம், மைனஸ் எடுத்துக்கலாம். நிறைய பொய் புகார்கள் காவல்துறைக்கு நேரத்தை வீணடிக்கும் விதமாக வருவதை கட்டுப்படுத்தும் பொருட்டு 3 வருடம் அதற்கு மேல் மற்றும் 7 வருடத்திற்கு உள்ளான குற்றங்கள் அந்த கம்ப்ளைண்ட் வரும்பொழுது அதுக்கு ஒரு பிரைமரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு இதுல ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. ஸோ பிஃபோர் கோயிங் ஃபார் அன் எஃப்ஐஆர், இது முதல்லயே லலிதகுமாரி கேஸ்ல வந்தது. பட் லலிதகுமாரி கேஸ்ல வந்தது என்னன்னு சொன்னா, காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்ததுன்னா நீங்க எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். லலிதகுமாரி கேஸ்ல ஒரு கொடுக்கப்பட்ட புகார் அதனுடைய சாராம்சம் காக்னிசபிள் இது அஃபென்ஸ் வருதா வரலையா அப்படின்னு தெரிய முடியாத அளவில் இருந்தால் லலிதகுமாரி கேஸ் பிரகாரம் நீங்க ஒரு பிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் போலான்னு இருந்தது. ஆனா இதுல அப்படி இல்லை. அதுல லலிதகுமாரி கேஸ் என்னாச்சு, நீங்க அந்த காக்னிசபிள் அஃபென்ஸ் வருமா வராதா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் பிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் போகணுமே ஒழிய, ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நேரடியாக அதுல இருக்குதுன்னு தெரிஞ்சா அதுல நீங்க கால விரயம் பண்ணக்கூடாது, உடனே எஃப்ஐஆர் போடணும்ன்றது. அதை இப்போ கொஞ்சம் மீறி இந்த செக்ஷன்ல காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்தாலுமே எஃப்ஐஆர் போடாம யூ கேன் கண்டக்ட் எ பிரைமரி என்கொயரின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதுக்கு என்ன ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா 3 வருடம் அதற்கு மேல் 7 இயர்ஸ்க்கு உள்ள தண்டனை உள்ள அஃபென்ஸ் சொல்றாங்க. ஆனா இதுல இன்னொன்னு என்னன்னா, இதுல இன்னொரு எனக்கே புரியாத ஒரு சங்கதி என்ன, இந்த 3 வருடம்னு ஒரு கால நிர்ணயம் பிக்ஸ் பண்றாங்க. 3 வருடத்திற்கு குறைவாக உள்ள பனிஷ்மெண்ட் உள்ள செக்ஷன்ஸ் என்ன பண்றதுன்னு எங்கேயுமே சொல்லு. சோ இந்த 3 வருடம் 3 வருடத்திற்கு மேல் 7 வருடத்திற்குள் உள்ள பனிஷ்மெண்ட் உள்ள அஃபென்ஸ டிஎஸ்பியினுடைய நாலேஜ் கொண்டு போய் அவருடைய அனுமதி பெற்று நீங்க ஒரு பிரைமரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். அதுல அந்த அஃபென்ஸ் உண்மையா பொய்யா, காக்னிசபிள் அஃபென்ஸ் வருதான்னு தெரிந்து கொள்ள முடியும். ஆனா அதுக்கு கால நிர்ணயம் எதுவும் சொல்லல. அதுக்கு இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோடைய எஸ்ஓபி வந்திருக்கு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதுக்கு அந்த எஸ்ஓபியை நம்ம டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோடைய யூனியன் கவர்மெண்டோடைய இது பிரகாரம் 14 days டைம் கொடுக்குறாங்க. அதாவது லலிதகுமாரி கேஸ் 7 days, இதுல 14 days கொடுக்குறாங்க. ஸோ 14 daysல யூ கேன் கண்டக்ட் அ பிரைமரி இன்வெஸ்டிகேஷன் டு collect all evidences, to know whether the incident is true or false, or whether any cognizable offense has been actually attracted அப்படின்னு முடிவெடுக்க முடியும். அது அப்படி அந்த இன்வெஸ்டிகேஷன்ல பிரைமரி இன்வெஸ்டிகேஷன்லயே அது ஃபால்ஸ் என்றோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியில்லை என்பதோ தெரிந்து கொண்டால், காக்னிசபிள் அஃபென்ஸ் வரலன்னு தெரிந்து கொண்டால், யூ கேன் க்ளோஸ் தி கேஸ் அண்ட் யூ கேன் இன்ஃபார்ம் தி கம்ப்ளைனன்ட்னு சொல்றாங்க. சோ இந்த சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆர் அந்த கான்செப்டுக்கு இந்த ஆஸ்பெக்ட கொண்டு வராங்க. சோ இதுல 14 லலிதகுமாரி கேஸ் பிரகாரம் 7 days இருந்தது, இதை 14 நாட்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆஸ் பர் தி எஸ்ஓபி செக்ஷன்ல இருக்காது, எஸ்ஓபி பிரகாரம். சோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்டோடைய எஸ்ஓபி வந்ததுன்னா அதுல என்ன வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சோ 14 days டைம்ல தி ஆபீசர் கேன் பி, அந்த 14 days டைமுக்குள்ள
உங்களால முடிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் எஃப்ஐஆர் போட வேண்டி வரும். The police officer has to register FIR if he is not able to complete the investigation within till 14 days. அப்படிங்கிறது இது ஒரு அந்த எஃப்ஐஆர் உடைய செக்ஷன்ல மட்டுமே இருக்கக்கூடிய புதிய ஷரத்துக்கள். சோ இது வந்து எல்லாம் இந்த ஒரு செக்ஷனை பொறுத்த வரைக்கும் மட்டுமே பல நிவாரணங்கள் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரடியாக போக வேண்டியதில்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்தா போலீஸார் வாங்கிக்கிட்டு இல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல என்று சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க அடுத்த நிமிஷமே வந்து நீங்க வந்து மெயிலே அனுப்பிடலாம். அதே போல நீங்க கொடுத்துட்டு 3 நாள் கழிச்சு போய் அந்த கம்ப்ளைண்ட் சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா தட் வில் பி ரெக்கார்டட். அதுவும் எந்த ஜூரிஷன் இல்லாமயே நீங்க பண்ண முடியும். சோ இந்த எந்த ஜூரிஷன் இல்லாம எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் இப்ப புகாரக்கூடிய 0 எஃப்ஐஆர். போலீசாருக்கு பொய் வழக்குகளை கொண்டு மற்றவர்களை அச்சுறுத்தும் விதமாக நடக்க முடியாதவாறு இருக்கக்கூடிய அந்த பிரைமரி இன்வெஸ்டிகேஷன் பார்ட், அதுலயே வந்து டிஎஸ்பியினோட இன்வால்வ்மெண்ட், அவருடைய மேற்பார்வை, இது எல்லாமே ஒரு புதிய நிவாரணமாக இதுல இந்த ஒரு செக்ஷன்ல மட்டும் கருதப்படுகிறது. இந்த ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான பிரிவுகள். ஒண்ணு, எலக்ட்ரானிக் எவிடன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்குது இதுல. சோ எனிதிங் கேன் பி வீடியோ, ஆடியோ அண்ட் வீடியோகிராஃப்னு வந்துச்சு. ஒரு சிலதுக்கு மேண்டேட்டரி ஆகவும், ஒரு சிலதுக்கு வந்து அவங்களுடைய அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருடைய வில் அண்ட் விஷ் பிரகாரம் பண்ணிக்கலாம். பட் இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஹவு டு யூஸ் இட் அப்படின்றது அதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய வகுப்புகளை நம்ம பார்க்கலாம். ஸோ 154 இது 173 இல்லைங்கய்யா. அந்த 173ல இருக்கக்கூடிய அந்த எஃப்ஐஆரை பொறுத்து மட்டும் இப்போ இதுல ஏதாவது நம்ம இதுல நிறுத்திக்கிட்டு ஏதாவது கேள்வி கேட்க உள்ள நம்ம கேள்விகளுக்குள் போலாமாங்கய்யா? போலாம். இந்த ஒரு ப்ரொவிஷன் மட்டும் போலாம். செந்தில், இதே பிரிவுல வந்து பாலியல் குற்றங்களுக்காக தகவல் கொடுக்கும்போது எப்படி எடுத்துக்கணும், என்ன செய்யணுங்கிற மாதிரி ஒரு அதாங்க பாலியல் குற்றங்களை பொறுத்த வரையில இந்த பிரைமரி இன்வெஸ்டிகேஷன் அந்த ப்ரொவிஷன் அதுக்கு பொருந்தாது. அதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வழக்குகளுக்கு அந்த பிரைமரி இன்வெஸ்டிகேஷன் அந்த இது பொருந்தாது. அதுக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அதுல இருக்கு நம்மளுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. நாம வந்து 14 நாட்கள் எடுத்து கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம். அந்த இது வந்து இந்த குறிப்பிட்ட பெண்களுக்கு எதிரான வழக்குகளுக்கு முழுவதுமாக பொருந்தாது. என்ன காரணம்னு சொன்னா, அது டைரக்டா சொல்லாம பெண்களுக்கு எதிரான வழக்குகளை உடனடியாக பதிவு செய்யவில்லை என்றால் அந்த அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கலாம் என்ற ப்ரொவிஷன் பிஎன்எஸ்ல இருக்கு. So it indirectly says that an offense has been committed against a woman, for example rape, outraging women's modesty, அதுக்கு எல்லா ப்ரொவிஷன் தனியாவே கொடுத்துருக்காங்க. 173 சப்கிளாஸ் 1A அந்த ப்ரொவிஷனை அந்த இதுல அந்த செக்ஷன்ல வந்து ஒரு புகார் பெறப்பட்டால் டிஎஸ்பி அனுமதி வாங்கி நான் 14 நாட்கள் வந்து நான் அதை பிரைமரி இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படின்ற ஷரத்து அதற்கு பொருந்தாது. அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறது. சோ அதுல அந்த இது போகும்போது அந்த மாதிரி வழக்குகளை பொறுத்தவரையில் மென்டலி அண்ட் பிசிக்கலி டிசேபிள்டு பர்சன்ஸ் இருந்தா அவங்களுக்கு வீட்டிற்கே சென்று அந்த புகாரினை பெற வேண்டும். அவ்வாறு பண்ணும்போது இட் இஸ் மேண்டேட்டரி டு ரெக்கார்ட் ஆடியோ அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் அட் த டைம். அது மேண்டேட்டரிங்க. இதுதான் அந்த இதுங்க. புகார் அது 173 என்ன பண்ணலாம்னு ஒரு பிரிவு இருக்கு. ஆமாங்க. இதுல கடைசியில அந்த 4வது சப் கிளாஸ்ல வந்து
புகார் ஆமாங்க. பேர்ல வந்து வழக்கு பதிலுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கறத ஒரு வரி கோடி. அதாங்க அது வந்து ஆமாங்க அது ஒரு இது நம்மளுக்கு முதல்லயே சிஆர்பிஸ்ல இருந்த ப்ரொவிஷன் தாங்க. அதனாலதான் நான் குறிப்பிட்டதை சொல்லிங்க. சரி. ஒரு போலீஸ்ல வந்து நேரா புகார் கொடுக்க முடியாத போது நாம வந்து அதை திரும்பியும் ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புறது, அதோட காப்பி எஸ்பிக்கு அனுப்புறது அப்படி இருந்தது இல்லைங்களா? அந்த ப்ரொவிஷன் தான் இதுல சப் கிளாஸ் 4ல வருது. ஆமா. எஸ். அதுதான் அதுங்க. சோ இந்த ப்ரொவிஷன் வந்து இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா, சோ சென்டிங் இட் பை போஸ்ட் பை ரெக்கார்ட் வந்துச்சுன்னா அது பண்ணலாம். இமெயிலையும் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிட்டோம்னா இட் வில் பி ரெக்கார்ட். அண்ட் சப்சிக்வெண்ட்லி பழைய செக்ஷன் பிரகாரம் 156 சப் கிளாஸ் 3ல நம்ம எப்படி நீதிமன்றத்திற்கு சென்று நாம இன்வெஸ்டிகேஷனுக்கு பர்மிஷன் வாங்குறோமோ அந்த ப்ரொவிஷனும் அப்படியே தான் உள்ளது. இதுல ஏதாவது சந்தேகம் கேட்க, ஏன்னா இது ஒரு முக்கியமான ப்ரொவிஷன். புதுசு. இதுல வந்து ஐயப்பாடுகள் எழுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கலாம். அதனால ஏதாவது இருந்தா கேளுங்க. நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த பிரிவுக்கு போலாம். சார் வணக்கம் சார். வாங்க. செந்தில் முருகன் பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். இப்ப நம்ம நீங்க மெயில்ல நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க சார், ஒரு புகார் வந்து பக்கத்து வீட்டுக்கார சண்டை அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னா, இப்ப அந்த மெயிலே நம்ம கொடுக்குறோம், அவரு வந்து நம்மள வந்து திட்டுவாங்களே, ஏன் என் பக்கத்துல இருந்துட்டு நீ வந்து நேரம் உன்னால கொடுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம என்னங்க சார் அதுக்கு? ஏன்னா அந்த மாதிரி தான் காவல்துறை வந்து அந்த மாதிரி நம்மளை வந்து அச்சுறுத்தல். ஏன்னா பொதுமக்கள் போறதுக்கு பயந்துக்கிறாங்கன்னு ஐயா சொன்னாங்க. அதே மாதிரி நானும் படிச்சிருக்கேன், எல்லாமே இருந்தாலும் அந்த இது அதுக்குள்ள போறதுக்கவே ஒரு அச்சம் தான். எத்தனை பேர் இருக்காங்க, யாருக்கிட்ட போய் நம்ம மனு கொடுக்குறதுன்னு தெரியாம இருக்கோம். இப்ப நான் இமெயில நம்ம எந்த செக்ஷன், ஒரு பக்கத்து வீட்டுக்கார சண்டைங்கன்னா யாருக்கிட்ட வந்து எந்த இதுக்கு நம்ம கொடுக்கணுங்க, எந்த ஆய்வாளர்கிட்டீங்க? அதாவது புகார் கொடுப்பதற்கு வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. புகார் கொடுப்பதற்கு வழிமுறைகள் காவல் சொல்லியிருக்காங்க. நிலையத்துக்கு தான் கொடுக்கணும். நீங்க போறதுக்கு அச்சமா இருக்கிற காரணத்தினாலயோ, வேற காரணத்தினால, ஒருவேளை முன்னாடியே மருத்துவமனைக்கு போக வேண்டிய காரணத்தினாலயோ இருந்துன்னு சொன்னா நீங்க வந்து ஆன்லைன்லயும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் கொடுத்தாலும் கூட அது 3 நாளுக்குள்ள நீங்க அதுல கையெழுத்து போடணும். நீங்க போகாமே இல்ல. காவல்துறையிலிருந்து வந்தோ அல்லது நீங்க நேரடியா காவல் நிலையத்துக்கு சென்றோ அதுல வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கும் போதும் அது புகார் ஆகுது. அது வரைக்கும் கொடுத்தாச்சுங்கிறது தான் பேரே தவிர உண்மையில வந்து புகாரில் நீங்க கையெழுத்து போட வேண்டியது அவசியமா இருக்கு. அதனால வந்து 3 நாளுக்குள்ள நீங்க போய் கையெழுத்து போடணுங்கிற ஒரு பிரிவு, ஒரு வகை செய்யப்பட்டிருக்கு. ஆக அது ஆன்லைன்ல புகார் கொடுப்பது வழிமுறை. ஐயா வாங்க ஐயா, பாரி ஐயா வந்திருக்காங்க, நீதிபதி ஐயா வந்திருக்காங்க. இப்பதான் பாத்தீங்களா ஐயா? முன்னாடி இருந்தீங்களா? பேர் வரல, அதனால தெரியல. கேலக்சின்னு ஏதோ வருது. சரி சரி, சொல்லுங்க ஐயா, கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. சரி, வேற ஏதாவது இது பதில் சொல்றதுக்கு ஏதாவது இருக்குங்களா செய்ய செந்தில்? இதுல என்னன்னா புகார் கொடுக்கறதுக்கான வழிமுறைகள் அந்த செக்ஷன்ல சொல்லிட்டாங்க. அதுல எந்த வகையில புகார் கொடுக்கணும்ன்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். அதுல வந்து போலீஸ் ஆபீசர் வந்து நீங்க பக்கத்துல இருந்துட்டு நீங்க நேர்ல வந்து கொடுக்கலன்ற வருத்தம் எல்லாம் பட முடியாது. இட் இஸ் a method approved by law to prepare a complaint. அவ்வளவுதான். அது அவருக்கு கன்வீனியன்ட்டா இருந்ததுன்னா he can prefer the complaint through any of the mode which is authorized by law. So according to 173 BNS, these are the methods to prefer complaint இருக்கு. அதுல வருத்தப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க. சோ அவர் வீட்டுக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அச்சமா இருக்குங்கறாங்களே செந்தில், அதுக்கு ஏதாவது வழி உண்டா? அச்சம் இதுல காவல் நிலையத்துக்கு போறதுக்கு சார் ஒண்ணு சொல்லாங்களா? சொல்லுங்க ஐயா வாங்க. அவரு காவல் நிலையத்துக்கு போறதுக்கு அச்சமா இருக்குன்றதுல அந்த காலம். இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது. அதாவது அவங்கதான் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் பயன்படுத்தலான்றது கொடுத்துட்டாங்க. வாட்ஸ்அப் மூலியமா கொடுக்கலாம், பேஸ்புக் மூலியமா கொடுக்கலாம், செல்போன் மூலியமாவும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அது பர்டிகுலரா சொல்ல போனா இந்த செக்ஷன் 186ல 176ல ஒரு புகார் போய் கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது.
whether the complaint is received or otherwise தான் சொல்றான். அதாவது எழுத்து மூலியமான புகார் கொடுக்கவில்லை என்றாலும் புலனாய்வு அதிகாரிக்கு, அதாவது ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசருக்கு அங்க சம்பவம் நடைபெற்றது என்று கருதுவாரேயானால் அவர் விசாரிக்கிறதுக்கே பவர் இருக்குன்றாங்க. அதே சமயத்துல நீங்க தான் இப்ப சொன்னீங்க, புகார் ஒண்ணு கொடுத்தால் அந்த புகார் கொடுத்து 3 நாள்ல அந்த சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் மூலியமா புகார் கொடுத்தாலும் சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு இருக்கு. அவர் போய் பயப்படவே தேவையில்லை, தாராளமா போய் யாருனாலும் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கலாம். இல்லைன்னா அவரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் மூலியமா மெசேஜ் பாஸ் பண்ணிட்டு கூட இருந்தாருன்னா கண்டிப்பா அவங்க வந்து போலீஸ் வந்து ஒத்துழைப்பாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இவர் வந்து புகார் கொடுக்கலாம். புகாரின் அடிப்படையில் போலீஸார் விசாரிப்பாங்க. அதுக்குதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காக்னைசபிள் அஃபென்ஸ் எப்படி விசாரிப்பாங்க, நான் காக்னைசபிள் எப்படி விசாரிப்பாங்கன்னு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த பாலியல் குற்றம் அதெல்லாம் எப்படி விசாரிப்பாங்கன்னு அப்படின்னு நீங்க ஒண்ணு கேட்டீங்க. அதுக்கு வேணா சொல்றது இருந்தா செக்ஷன் 176 BNSSல மிக தெளிவா சொல்றாங்க. அதுல பர்டிகுலரா ஒரு பெண் பாலியல் குற்றத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கின்ற போது ஒண்ணு பாதிக்கப்பட்ட பெண்ணே நேரடியாக புகார் கொடுக்கலாம், இல்லைன்னா கூட அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஆனா அழைச்சிட்டு வரலாம். அப்படி புகார் கொடுக்க வரும்போது அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணிடம் இருந்து வாக்குமூலம் வாங்குவது, வாக்குமூலத்தை பதிவு செய்வது எல்லாம் செல்போன் ரெக்கார்டிங், ஆடியோ வீடியோ, நம்ம ஏபிபி சார் சொன்ன மாதிரி ஆடியோ வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். அது பர்டிகுலர் யார் ரெக்கார்ட் பண்ணணும்னா அந்த லேடி போலீஸ் ஆபீசர் தான் விசாரிக்கணும். அது பர்டிகுலரா அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட நீங்க வீட்டுல இருங்க, நான் வீட்டுக்கு வரேன், உங்க வீட்லயே வச்சு நான் விசாரிக்கிறேன், அங்க நீங்க சொல்றதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்றேன், அந்த அளவுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த BNSSல சொல்றாங்க. சோ 176ல அந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, அதே மாதிரி 184ல செக்ஷன் BNSSல பாத்தீங்கன்னா புகார் கொடுத்து 24 மணி நேரத்துல அவங்க GHல ஆஜர்படுத்தி போலீசார் வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். அதுல அடிப்படையில அங்க டாக்டர் வந்து அந்த அம்மாவை செக்அப் எல்லாம் பண்ணணும். அந்த சர்டிபிகேட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுகிட்ட வந்து கன்சென்ட் கம்பல்சரியா எழுத்து மூலியமா வாங்கணும்ன்றாங்க. சோ பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்ட நபர் அந்த மாதிரி புகார் கொடுக்கும் பட்சத்துல உடனடியாக அந்த பெண்ணிடம் வந்து உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்கு. அதன் அடிப்படையில முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணி ட்ரேஸ் அவுட் பண்ணணும், அக்யூஸ்ட ட்ரேஸ் அவுட் பண்ணணும், இமிடியட்டா போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கிறவரு இவ்வளவு தூரம் பேசவே தேவையில்ல. இப்பெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்க கூடாது. ஒரு புகார் ஒண்ணு வந்துடுச்சு நம்ம கொடுக்கணும்னா தைரியமா வெளியே வாங்க. இப்படி பயமா இருக்கு எப்படி போறது என்ன சும்மா, அதாவது 10 போலீஸ்ல ஒரு போலீஸ் சத்தம் போட்டதான் செய்வாரு. அது பண்ணக்கூடாது. ஆக்சுவலா போலீஸ் வந்து நமக்கு நண்பர்கள் மாதிரி அவங்க எல்லாம் வந்து பொறுமையா கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரணை பண்ணி இருக்கிற கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்கலன்னா சொல்லுங்க, வக்கீலுங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பிரச்சனை ஆயிருது. ஏன்னா அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் ஆகாது. அதெல்லாம் இன்னும் பிரச்சனை ஆகுது. பிரச்சனை அதெல்லாம் அந்த வக்கீல் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. வக்கீல் எல்லாம் வரக்கூடாதுன்னு அவங்க சொல்றதுக்கு ரைட்டே கிடையாது. ஆனா அட்வொகேட்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷன் பக்கம் போக கூடாது. சட்டத்தின் மூலமாக கேள்வி கேட்பதற்கு ஏகப்பட்ட வழிவகைகள் இருக்கு. அது எஸ்ஐயும் கேட்கலாம், டிஎஸ்பியும் கேட்கலாம், ஐஜி போலீஸ் லெவல்ல எல்லாரையுமே சட்டத்தின் முன்னாடி நாம் நிறுத்துறதுக்கு வழிவாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு தகுந்த உடனே நடவடிக்கை எடுத்தா போதும், ஒன்னும் பயப்பட தேவையில்ல. மேற்கொண்டு கேள்வி கேட்கறதா இருந்தா கேட்கலாம். ஐயா போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போயிருக்கீங்களா என்னன்னு தெரியல, அதிகாரியாவே போயிருப்பீங்க, இல்ல மரியாதை கொடுத்துருப்பாங்க. இல்ல நான் அட்வொகேட்டா இருக்கும்போது கூட போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் நான் அதிகம் போறதே கிடையாது. ஏன்னா அது கேஸ் போட்டு கேஸ்ல வரட்டும் பாத்துக்கலான்னுவேன். அவங்க கிட்ட அதுக்குன்னு சில நம்ம அது சொல்லக்கூடாது, அதுக்குன்னு சில நபர்கள் இருக்காங்க, அவங்கதான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போவாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல எப்பவுமே இருப்பாங்க. நான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே நமக்கு அது ஒத்து வராத வேலை. நான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போறதும் கிடையாது, அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ற வேலையும் கிடையாது. நான் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அப்பவே இருப்பேன் நான். சரிங்க, நன்றி. சரிங்க, சரி.
என்னன்னா அங்க போனாவே இங்க அப்ரோச்சே ஒரு ஒரு நல்ல முறைகளை வரவேற்கிற மாதிரியே இல்ல. என்ன கேட்கிற தொனியும் அவங்களுடைய பாக்குற பார்வையும் குற்றவாளியை பாக்குற மாதிரி தான் பாக்குறாங்க யாரை பார்த்தாலும். அங்க போனா ஒரே ரவுசா பல பல விஷயங்கள் பல கேஸுகள் சங்கதிகள் அங்க நடந்துகிட்டு இருக்கறதுனால ஒரு கேஸ்ல ஒருத்தர் வந்து கசாம்சான் விசாரிச்சுட்டு இருப்பாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் போய் அந்த இடத்துல போய் நின்னாவே அங்க இருக்க வைப்ரேஷனே வந்து ஒரு அச்சமூட்டக்கூடிய வைப்ரேஷனா இருக்கிற மாதிரி தோணுது. ஆக அது சாதாரண மக்கள் அவங்களுடைய நிலையில இருந்து சொல்லும் போது அப்படித்தான் நான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க அதனால பயம்ங்கிறது வந்து தானாவே வந்துடக்கூடியதா அங்க இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, ஏனிங்க பயப்பட வேண்டாம். அதுதான் முதல்ல நாம சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லி இருக்கிறோம். ஓகே, அடுத்து சொல்லுங்க, அடுத்து எந்த செக்ஷன் போலாம்? அதே மாதிரிங்க இப்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐயா சொன்ன மாதிரி இப்போ போலீஸ் ஸ்டேஷனுடைய சுச்சுவேஷன்ஸ் நிறையவே மாறிடுச்சுங்க. என்னன்னா இப்ப லாக்அப் பண்றது ஒண்ணு அந்த கான்செப்டே அப்ப அங்க கிடையாது. அதான் என்னுடைய பையனுக்கு ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷனுக்காக போனேன். அங்க இருந்த சூழல் அப்படி இருக்கு. யாரும் வந்து யாருன்னு கேட்டுக்க ஆள் கிடையாது, சொல்லிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அங்க கச்சாமுச்சான்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஏதோ 2 பேர்த்த வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வேலைகளை ஈடுபட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல போய் நின்றுட்டு நம்ம அப்படித்தான் தோணுது. அதான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. சரி. ஐயா இப்போ அந்த புகார் அவ்வாறு அந்த மாதிரி ரிசீவ் பண்ணிட்டு இந்த வகையில எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கு நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லைன்னு சொன்னா பழைய சிஆர்பிசியில நம்ம வந்து எஸ்பிக்கும் அவருக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமா நாம தகவல் அந்த புகார் அனுப்பிச்சிட்டு அதுக்கும் நடவடிக்கை இல்லை என்றால் நாம நீதிமன்றத்துக்கு 156 சப் கிளாஸ் 3ல வருவாங்க. இப்போ அந்த 153 வந்து இப்ப வந்துங்கய்யா 175 சப் கிளாஸ் 3ன்னு மாறி 175 சப் கிளாஸ் 3ன்னு வந்திருக்குங்க. சோ அந்த மெத்தட்ல இப்ப இவ்வளவு பிரச்சனைகளும் பண்ணி எந்த நடவடிக்கையும் இல்லை என்றால் நாம் நீதிமன்றத்தை நாடி இந்த வகையில நம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவு பெற முடியும். 153ல அதையும் பார்த்தலாமே. 174 ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லைங்கய்யா. அதனாலதான் என்ன சொல்றேன்னா கம்ப்ளைண்ட்டையே வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இல்ல அது இல்லைங்க, நான் காக்னிசபிள் அது பழசுலயே இருக்குங்கய்யா. ஆனா கம்ப்ளைண்ட் நான் காக்னிசபிள் ஆஃபென்ஸ்க்கு வந்து பழசுலயே சிஆர்பிசிலயே அப்படிதாங்க இருக்குது. நாம என்ன பண்றோம், நம்ம இப்ப என்ன பண்றோம், நம்மளோட நடைமுறை இதுல வந்துங்கய்யா we are getting the complaint and we sending to the magistrate and getting it permission வாங்கிக்கிறோம். போலீஸ் தான் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு போறாங்க. பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க. ஆனா அந்த பழைய சிஆர்பிஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா இதே வேர்டு தான் இருக்குங்க. அந்த இன்ஃபார்மெண்ட்டை நம்ம ஃபார்வர்ட் பண்றது இல்ல. அப்பவே பண்ணிருக்கணுங்க, பண்ணி தான் பண்ணணும். ஆனா அதை பண்ணாம வெறும் கம்ப்ளைண்ட் மட்டும் வாங்கி நம்ம ஒரு நடைமுறை இதை வந்து சரி பண்ணிக்கிறோம். கம்ப்ளைண்ட் வாங்கி பர்மிஷன் வாங்கிக்கிறோங்க. அது ஒரு சம்பிரதாயமா ஆயிடுச்சுங்க அது. ஆனா ஆக்சுவலா பழைய சிஆர்பிசிலேயே we have to forward the informant to the magistrate and get it அப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பர்மிஷன் வாங்கணும். என்ன சொல்ல தமிழ்ல வருதுன்னா தகவல் கொடுத்தவரை நடுவரிடம் சாட்டி விட வேண்டும் அப்படின்னு வருது. நடுவரிடம் சாட்டி விட வேண்டும். அப்ப சிஆர்பிசில அப்படிதாங்க இருக்கு. பழைய சிஆர்பிசில இருக்குங்க. நாம என்ன பண்ணிட்டோம், அப்படி ஒருவேளை கம்ப்ளைண்ட் வந்தா மேஜிஸ்ட்ரேட் வந்து என்னப்பா ஏதப்போன்னு கம்ப்ளைண்ட் விசாரிக்கணுமா அப்பவே? அதுல இல்லைங்க, கேட்கணும் சும்மா, வேற ஒண்ணும் இல்லைங்க. அவர் கேட்டு பர்மிஷன் வாங்குற மாதிரிங்க. பிஃபோர் ஸ்டார்டிங் வித்வுட் பர்மிஷன் கிராண்டட்னு சொல்லி வருமா அது மாதிரி வரணுங்க. சரி, ஓகே. இது பழசாக அப்படியே இருந்ததாங்க, அதனால நான் ஸ்கிப் பண்ணி போனேன். 75 வந்து புலனாய்வு உள்ள அதிகாரிக்கான அதிகாரம். ஆமாங்க, ஏற்கனவே சொன்னீங்க. 176 அடுத்தது 176. இப்ப இதுலயும் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் சேஞ்ச் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப அதிகமா இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்ற மாதிரி இருக்கு. இல்லைங்க, அந்த இதுல நம்ம இந்த இதுல வந்துங்க 3 இயர்ஸ் உள்ளதும் 3 இயர்ஸ் உள்ளதும் 3 இயர்ஸ்க்கு மேல 7 இயர்ஸ் கம்மியா இருந்ததெல்லாம் அந்த என்கொயரி வந்து டிஎஸ்பிக்கு டிஎஸ்பி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு we can make an enquiry. சரி, more than 7 இயர்ஸ்க்கு
ஐயா மோர் தேன் 7 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கூடியதுக்கு அது 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 பொருந்தாதுங்க, அது கிடையாதுங்க, அதுல கிடையாது. இல்ல அதுக்கு அப்ப ப்ரொவிஷனே நீங்க எஃப்ஐஆர் இல்லையா? போட்டுதான் ஆகணும். எஃப்ஐஆர் நேரடியா போட்டுதான் ஆகணுங்க. அதுக்கு வேற இப்போ ப்ரொவிஷன் cognizable offense has been preferred, which is punishable more than 7 years நாங்க. It is a mandate to register FIR without any primary inquiry. இமிடியேட்டா. இமீடியட்டா எஃப்ஐஆர் போட்டு ஆகணுங்க. இதுல வந்து ஒரே ஒரு ஆப்ஷனுங்க. ஓகே. 3 இயர்ஸ்க்கு உள்ளதும் 7 இயர்ஸ்க்கு கம்மியா உள்ளதும் அந்த உள்ள அஃபென்ஸுக்கான இருந்ததுன்னா you can get permission from the DSP to make a primary investigation. If the DSP refuses to give the permission நாங்க நீங்க எஃப்ஐஆர் போட்டு ஆகும். சோ டிஎஸ்பிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற இங்க கொடுக்குறாங்க. டிஎஸ்பி பார்த்து வேண்டாம் நீங்க எஃப்ஐஆர் போட்டு பண்ணுங்கன்னு சொன்னா எஃப்ஐஆர் போட்டு தான் பண்ணணுங்க. சோ we have to get permission. இந்த மாதிரி டிஎஸ்பியோட பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணுங்க. சோ ஒரு மேலதிகாரியோடைய செக் அதுல இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப டிஎஸ்பி கொஞ்சம் அதிகாரம் கொடுக்குறாங்க அதிகமா. ஆமாங்க, ஆமாங்க. அவருக்கு வேலை இல்லாம இருக்க மாதிரி தெரியுது. அதனால அவருக்கு ஒரு வேலை. ஆமா, இல்ல அதிகாரமும் கொடுக்குறாங்க, பிரச்சனையும் கொடுக்குறாங்க. இப்ப அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா வருதுங்க, அதுல சிக்கலும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க அவருக்கு. அவர் இன்ஸ்பெக்டர் தான் பண்ணிட்டாருங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்ல முடியாதுங்க இப்போ. ஆமா, அவர் உள்ள வந்துடுறாருங்க இப்போ. கரெக்ட். இப்போ இதுல அப்ப மோர் தேன் 7 இயர்ஸ்க்கு வந்து ஸ்பெசிபிக்கா ஒன்னும் ப்ரொவிஷன் கிடையாதா? ஆமாங்க. இல்ல மோர் தேன் 7 இயர்ஸ்க்கு வந்து அந்த அந்த ப்ரொவிஷன் பொருந்தாதுங்க. பொருந்தாது. அப்ப எந்த ஆமா. இல்ல அது காக்னிசபிள் ஆஃபென்ஸ் எஃப்ஐஆர் போட்டா ஆகணுங்க. இல்ல அதுக்கு தனியா ஸ்பெசிபிக்கா ப்ரொவிஷன் கிடையாதான்னு கேக்குறேன். என்னங்க? மோர் தேன் அப்படி சொல்லுங்க, அது ஸ்பெசிபிக்கா ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கான்னு கேட்டேன். அப்படி ஒண்ணும் இல்லைங்க, அது ஒண்ணும் இல்ல. இல்ல இது இம்ப்ளைட் தானுங்க. இம்ப்ளைட் தானுங்க. இம்ப்ளைட் தான் படிக்கணுமாங்க. அதான் without prejudice to the provisions of 175. 175 என்ன சொல்லுதுன்னா காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்ததுன்னா எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லுது. காக்னிசபிள் அஃபென்ஸ் எஃப்ஐஆர் போடணும். சோ அதன்படி அதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னாங்க, இந்த 173 சப் கிளாஸ் 3ங்க. அதுலதான் பனிஷபிள் ஃபார் 3 years ஆர் மோர் பட் லெஸ் தேன் 7 years இருந்தால், அந்த 7 years இருந்தா you get prior permission from an officer not below the rank of a DSP அப்படின்னு சொல்லிட்டு considering the nature and gravity of the offense சொல்றாரு. சோ இப்ப டிஎஸ்பி வந்து நேச்சர் அண்ட் கிராவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸை கன்சிடர் பண்ணி அவர் பர்மிஷன் கொடுக்கல என்றால் நீங்க எஃப்ஐஆர் போட வேண்டி வரும். அந்த மாதிரிங்க. சோ அதுல 176 பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயா சொன்ன மாதிரி அதுல அந்த ரேப் விக்டிம்ஸ் எல்லாம் அதை எப்படி டீல் பண்ணணும்னு இருக்குங்க. சோ ரேப் விக்டிம்ஸ் எல்லாம் அந்த எப்படி அவங்களை விசாரிக்கணும், ஆடியோ வீடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், யார் பண்ணணும், எந்த ஆபீசர் உமன் ஆபீசர் பண்ணணும்ன்றது 176ல சொல்லுதுங்க. அதிகமா இந்த இந்த சாப்டர்ல வந்து அது சேஞ்சஸ் ஆனது இந்த பிரிவுகள் சேஞ்சஸ் ஆனது வந்து எல்லாத்துலயுமே இருக்குங்க. இதுல வந்துங்க 176லயே 176 இன்னொரு ப்ரொவிஷன் இருக்குங்க. அது என்னன்னாங்க, ஒரு சொல்றாங்க. ஆமா அது நிறைய இருக்கு. நான் 176ல இருக்கிறேங்க, நான் அதுல பின்னாடி நிறைய வருதுங்க. இப்ப 176லயே பாருங்கய்யா, இப்ப வந்து ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம யூசேஜ் ஆஃப் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரொம்ப மினிமலா இருக்கு. அது வந்து அந்த ஆபீசருடைய வில் அண்ட் விஷ் பிரகாரம் நடக்குது. சோ அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸோட இது வந்து அவங்களோட உதவி அந்த ஆபீசர் தேவைப்பட்டா வச்சுக்கலாம், வேண்டாம். ஆமாங்க, அந்த மாதிரி முதல்ல இருந்ததுங்க. சோ அந்த ஆபீசர் வந்து ஒரு கண்ணுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த எஸ்ஓசியில் இருக்கக்கூடிய அந்த எவிடன்சஸ் கலெக்ட் பண்றதுக்கு அவருக்கு வந்து அந்த நிபுணத்துவம் இல்லாதனால நிறைய எவிடன்ஸ் ஸ்பாயில் ஆயிடுதுன்னு சொல்றேன். சோ அந்த சமயத்துல ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டா நேரம் விரையாகும்னு சொல்லிட்டு அதுல நிறைய ஆபீசர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. சோ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து ஒரு எஸ்ஓசிக்கு வர்றதே
மிக குறைவான வழக்குகள் தான் நடக்குதுங்க. இந்த வழக்குல இதை பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும் பயன்படுத்துறாங்க. ஆமா, கிரேவ் அஃபென்ஸ் ரொம்ப இல்லைங்கய்யா. ரொம்ப எஸ்ஓசியில வரது ரொம்ப லிமிட்டெடுங்க. சரி சரி. சப்சிக்வெண்டா அந்த இதெல்லாம் இவங்க சுடியெல்லாம் எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் கொடுத்து பண்றதா வேற மாதிரி இருக்க ஒழிங்க. எஸ்ஓசிக்கே வந்து பண்றதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேருங்கய்யா. 176 சப் கிளாஸ் 3ல பாருங்கய்யா, it became a mandatory. 7 years பனிஷ்மெண்ட் உள்ள அஃபென்ஸோ அல்லது அதுக்கு மேல் உள்ள பனிஷ்மெண்ட் உள்ள அஃபென்ஸுக்கு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் மஸ்ட் பி இந்த எஸ்ஓசி சீன் ஆஃப் அஃபென்ஸ்ல இருந்தாகணும். அவர் பண்றதை வீடியோகிராஃப் பண்ணி ஆகணுங்க. சரி. இது 176 அதனால என்ன ஆகுதுன்னாங்க, இப்போ ஆட்டோமேட்டிக்கா 7 years உள்ள 7 years மற்றும் அதற்கு மேல் உள்ள அஃபென்ஸ்க்கு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து எஸ்ஓசிக்கு வர்றது மேண்டேட் ஆகுதுங்க. சோ அவர் கலெக்ட் பண்ற எவிடன்ஸ் எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. சரி. 176 திரிதான்னு சொல்றீங்க? ஆமாங்க ஐயா. அதுல என்ன 5 வருடத்துக்குள்ளன்னு போட்டிருக்காங்க. 5 வருஷத்துக்குள்ள தடய அறிவியல் நிபுணர் வந்து பார்க்கணும் அப்படின்னு. இல்லைங்க, அது வந்துங்கய்யா இப்ப புதுசு ஆக்ட் வந்திருக்குங்கய்யா. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து இப்ப இது வந்துருச்சுங்க, ஆக்ட் வந்துருச்சுங்கய்யா. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க நம்ம கிட்ட. அதனுடைய அதோட ஃபீல்டுல ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த அளவுக்கு இல்ல இல்லைங்களா? எல்லா கேஸுக்கும் வரக்கூடிய ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இல்ல. வாஸ்தவமா 5 வருஷம் கழிச்சு எஸ்ஓசிக்கு போனா என்ன இருக்கும்? நோட்டிஃபைட் வித்தின், அதாவது இத வந்து இப்ப இந்த சட்டம் வந்த பிறகு 5 வருடத்திற்குள் அதற்கான நெறிமுறைகளை இப்ப அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதை ஏற்படுத்தணுங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. ஏற்படுத்திக்கணும்னு சொல்றாங்க. இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க. இப்ப நாங்க இதை சொல்லிட்டோம், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டோம். அத வந்து நீங்க 5 வருடத்திற்குள், இந்த சட்டம் வந்து 5 வருடத்திற்குள் அதை நோட்டிஃபை பண்ணிக்கணும்ன்றாங்க ஐயா. அது தனி ப்ரொவிஷனா போட்டு இவங்க எல்லாம் நியமனம் பண்ணணும்னு ஒரு பிரிவு கொடுத்திருந்தா பரவாயில்ல. 5 ஆண்டுகளுக்கும் குற்றம் நடந்த இடத்தை தடய அறிவியல் வல்லுநர்கள் பார்வையிட செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, அதாவது நோட்டிஃபை பண்ணணும்ன்றாங்க ஐயா. எப்படி பண்ணணும்ன்றது எஸ்ஓபிங்க. சோ இப்ப யூனியன் கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து இப்போ நம்மளுக்கு எஸ்ஓபி வந்துருச்சுங்க. ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து வந்துருச்சுங்க நம்மளுக்கு. இப்போ இந்த செக்ஷன்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபீல்டு கீழே வந்து இந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் கம்ஸ் அண்டர் தி ஸ்டேட் கவர்மெண்ட் இதுங்க. சோ அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க, நாங்க கொடுத்துட்டோம், நீங்க வந்து இந்த சட்டம் வந்து 5 வருடத்திற்குள்ள வந்து அது எஸ்ஓபி நீங்க இது பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. பட் வி ஆர் ரெடி வித் எஸ்ஓபிங்க. ஏன்னா ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டோட நெறிமுறைகளால நம்ம அட் த மோஸ்ட் வந்து ஒன் மேன் கமிஷன் முன்னாடியே நம்ம எஸ்ஓபி இப்ப பிரசன்ட் பண்ணியாச்சு. ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பிரசன்ட் பண்ணிருக்கோம். சோ அதன்படி வந்துங்க ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டோ இல்லது யார் வரணும்ன்றத ஸ்டேட் கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணிக்குங்க. சோ இந்த செக்ஷனை 100க்கு 100 வழிமுறை பண்றதுக்கான நெறிமுறைகளை ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்படுத்திருங்க. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ஒரு 2 பேர்த்த போட்டா சரியா இருக்குமா? இல்லைங்க, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இருந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலே போதுங்கய்யா. என்னன்னா இது ரொம்ப ரேருங்கய்யா. இப்ப 7 years அண்ட் மோர்னு சொன்னாலே உங்களுக்கு டெய்லி வரப்போற வாய்ப்பு இல்லைங்க, ரொம்ப கம்மி தான். ரொம்ப டெய்லி வரப்போற வாய்ப்பு இல்லைங்க. சோ அப்படியே ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து இந்த மாதிரி அஃபென்ஸ்க்கு அங்க எஸ்ஓசிக்கு வந்தாலுமே அவரோட ஒர்க் வந்துங்க பல நாள் ப்ரொலாங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அவர் அங்கிருந்து அந்த இதை வந்து கலெக்ட் பண்றதுதான் ஒரு வேலை. சரி, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்காங்க, வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்ப மேண்டேட்டரி ஆகி போச்சுங்க. இப்ப எல்லா கேஸுக்கும் அவர் வரணுங்க, எல்லா கேஸுக்கும் அவர் வந்து ஆகணும், அது வீடியோகிராஃப் பண்ணி ஆகணுங்க. இப்போ இல்ல ஏற்கனவே போதுமான அளவுக்கு இருக்காங்கன்னா 5 வருஷம் டைம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். இல்ல அதுதாங்க அவர் நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க ஐயா, அதுல கொடுக்குறாங்க. அது குற்றம் நடந்து 5 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா வித்தின் a period of 5 years சொல்றாங்க ஐயா. பட் அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் வெல் வெர்ஸ்ட் இருக்குன்னு கேக்குறேன். அவ்வளவு நாள் எதுக்கு வச்சிருக்காங்க என்னன்னு தெரியலங்க. அது என்ன மத்த ஸ்டேட்டுக்காக இருக்கலாங்க ஐயா, நம்ம ஸ்டேட்டுக்கு அது பொறுத்து மத்த ஸ்டேட்டுக்காக இருக்கலாம். 5 நாட்களுக்குள் போறதுக்கு பதிலா 5 ஆண்டுகளுக்கு போட்டாங்களோ? இல்ல 5 ஆண்டுகள் இல்ல, மத்த ஸ்டேட்டுங்களுக்கு அவங்க ரொம்ப இதா இருப்பாங்க ஐயா. இப்ப அது பாருங்க, அதுக்கு கீழே பாருங்க, அதுக்கு அதனுடைய ஐயா கேட்டனோட இது வந்து கீழே இருக்கு பாருங்க, அது கீழே இருக்கு பாருங்க. அந்த ஸ்டேட்ல வந்து அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொன்னா யூ கேன் யூஸ் தி நெய்பரிங் ஸ்டேட்டோட ஃபாரன்சிக் இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க பாருங்க. ஆமா, போட்டுருக்காங்க. அப்பவே
அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா? அது கீழே இருக்கு பாருங்க ஐயா, ப்ரொவைடட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இருக்கு provided வேர் த ஃபாரன்சிக் ஃபெசிலிட்டி இஸ் நாட் அவைலபிள். ஆமாங்க, forensic facility is not available in respect of any such offense. The state government shall, until the facilities in respect of that matter is developed or made in the state, notify the utilization of such facility of any other state. So அப்பவே வந்து இதுல வந்து பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களும் அவர் குறிப்பிடுறாங்க. அதுக்காக தான் அந்த 5 years. அந்த 5 years நம்மளுக்கு பொருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. So we are already developed. அடுத்த ப்ரொவிஷன் எது முக்கியமா சேஞ்சஸ் உள்ள ப்ரொவிஷன்? Changes வந்துங்க. சாட்சிகளை விசாரிக்கிறது, காவல்துறை விசாரிக்கிறதெல்லாம் அன்சேஞ்சஸ். ஆமாங்க. அதுல வந்து 179ங்க, 179ல சாட்சிகள் முன்னிலையாவதை கோருவதற்கு காவலர்களுக்குள்ள அதிகாரம். ஆமாங்க, அது வந்து இப்ப இந்த இதை பொறுத்த வரைக்கும், இந்த இதுல பொறுத்த வரைக்கும் இந்த சம்மன்ஸ் மே பி issued by physical and as well as electronic mode னு வந்துச்சுங்க. இப்போ இந்த சம்மன்ஸ் மே பி given to by physical and as well as electronic mode. எலக்ட்ரானிக் மோட்னா எல்லாமே நீங்க ஐயா சொன்ன மாதிரி Facebook, வாட்ஸ்அப்புங்க, வாட்ஸ்அப், இமெயிலுங்க, எதுல வேணாலும் கொடுக்க முடியுங்க. அப்புறம் அதுல வந்து அந்த 60 இயர்ஸ்க்கு உள்ள அந்த லேடிஸ் ஆர் உமன் மென்டலி அண்ட் பிசிக்கலி பர்சன்ஸ் வந்து டோட்டலி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் அட்டெண்டிங் தி போலீஸ் ஸ்டேஷனுங்க. அவர்கள் விருப்பப்பட்டால் அவங்க விருப்பத்தை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு சாட்சியம் அளிக்க வரலாம் அப்படின்னு இருக்குங்க. சரி, 181 இந்த இதுல இங்க இன்னொன்னுங்க, அந்த இதுல 180ல பொறுத்த வரைக்குங்க இது வந்துங்க நம்ம பழைய 161 ஸ்டேட்மெண்டோடைய 161 இதுதாங்க BNSS 180. இந்த 180ல வந்துங்க எல்லா எவிடன்ஸும் ஸ்டேட்மெண்ட்ஸும் given by the person வந்து ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலான்னு முதல்ல இருக்குங்க. முதல்ல TRPCலே முதல்ல ஒரு அமெண்ட்மெண்ட்ல வந்துச்சு. பட் இப்ப பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து அது மேண்டேட்டரி ஆயிருக்கு. அதுல இது அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் உமன், அவுட்ரேஜிங் உமன்ஸ் மாடஸ்டி, ரேப் போல கேசஸ்ல அதுல செக்ஷன்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. 180 சப் கிளாஸ் 3ல அதுல எல்லாமே ஒரு உமன் போலீஸ் ஆபீசர் அவங்க வந்து they shall mandatory they have to record the statement of the victims by using electronic mode. இதுல இன்னொரு பகுதி என்னன்னாங்க, உமன் போலீஸ் ஆபீசர்னு சொல்லிட்டு எனி உமன் ஆபீசர்னு சொல்லிட்டாங்க. சோ எனி உமன் ஆபீசர் of any cadre can record the statement. உமன் போலீஸ் ஆபீசர் மட்டும் இல்லைங்க, எனி உமன் ஆபீசர். So it is open to all. இந்த மாதிரி ஒரு offense against womenல a statement can be recorded and it shall be recorded, videographed by audio and video by a woman police officer or any other woman officer அப்படின்னு இருக்குங்க. இது வந்து ஒரு புது இதுங்க. இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எல்லாம் எப்படி வழக்கினுடைய முடிவுகள்ல பெருசா பாதிப்பு மாற்றங்களை உருவாக்குமா? ஐயா, எலக்ட்ரானிக் எவிடன்ஸை பொறுத்த வரைக்குங்க அது வந்து மிகுந்த நன்மகத்தன்மை வாய்ந்ததுங்க. எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்து அதுக்கு மேல எவிடன்ஸ் தேவையில்லைங்க. நம்ம எவிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐயாக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. எவிடன்ஸ் ஒரு நீதிமன்றத்துல தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் the evidence must be the best evidence. So இனி ஆசைக்கு சான்ஸ் இல்ல. ஆமாங்க, இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா the best evidence to be submitted to the court தான் நம்மளோட அடிப்படை தன்மை. என்ன உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கோ அதுல பெஸ்ட் தான் நீங்க நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இஸ் தி பெஸ்ட் எவிடன்ஸ் பிகாஸ் இட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். ஒரே ஒரு இது என்னன்னாங்க, it is a chance of manipulation. Manipulation வந்து நாம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மேனிபுலேஷனுக்கு
ம், சரியான நெறிமுறைகளை நம்ம வகுத்துட்டோம்னா ம். எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் போல ஒரு எவிடன்ஸ் வருவதற்கு வாய்ப்பே இல்லைங்கய்யா. இல்ல நீங்க ஏன்னா அதை சொல்றது நம்ம சயின்டிபிக் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. இல்ல இதுல சொல்றதெல்லாம் இதுதானே ஸ்டேட்மெண்ட் தானே ரெக்கார்ட் பண்றது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சொல்லி கோர்ட் இல்ல சொல்றாங்க. இல்ல மத்ததுக்கு இருக்குங்கய்யா. நான் சொல்றது உதாரணத்துக்கு நான் ஜெனரலா சொல்றேங்கய்யா. இல்ல இப்போ இது சீன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் அக்கரன்ஸோ பேச்சு தான் நின்று போயிடுது. சீன் ஆஃப் அக்கரன்ஸ் போன்ல பேசுறது வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்றது சம்பவத்தை ரெக்கார்ட் பண்றதெல்லாம் வந்து ஒரு எவிடன்ஸா வந்துடுச்சுன்னா அது வந்து கேஸை வந்து ப்ரூவ் பண்றதுல ஈஸியா இருக்கும். ஆனா இது ஆமாங்க. வந்து ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றது ஐயா ஆஃப்டர் நான் குறிப்பிட்டதை சொல்லிங்கய்யா. இது 161 வந்து பெருசா ஒண்ணு ஸ்டேட் மாற்றத்தை வேற என்ன பெரிய ஆமா மாற்றத்தை ஹாஸ்டல் விட்னஸ் 161 ஸ்டேட் ஹாஸ்டல் 161 விட்னஸ் ஆக முடியாது. ஸ்டேட்மெண்ட். ஆமாங்க. இல்ல இல்ல பிறர் சாட்சி அதுவும் தவிர்க்கிறோம். ஆமாங்கய்யா. 161 ஸ்டேட்மெண்டோடைய வெராசிட்டி என்னமோ அது அப்படியே தான் நிக்குங்க. It has no evidentiary value before court and it is used for contradictionன்றது எந்த சந்தேகமும் இல்லைங்க. பட் என்னன்னா நான் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணல, என்னோட முழுமையான என்னோட இது வரல அப்படின்னு பின்னாடி அலிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுது. போலீஸ் இதை பொறுத்த சொல்லி வரைக்கும் கொடுத்து என்ன சொன்னாங்கன்னு சொல்ல முடியாதா? ஆமாங்க. போலீஸ் அவர் அவரோட record அந்த போலீஸ் பெண் அந்த சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம்ல. என்னங்க போலீஸ் சொல்லி கொடுத்து இப்படி சொல்ல சொன்னாங்க, அதை சொன்ன ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம்ல. அதான் இருக்குங்க. அது இருக்கு. பட் என்னன்னாங்க போலீஸினுடைய அந்த அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்து அது அப்படியே நிக்குங்க அவருக்கு எதிரா. அது அவரு இது பண்றது சிரமம் தானுங்க. சரி. அதாங்க என்னன்னா அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில சங்கடங்கள் இருக்குது. அதே போல மேனிபுலேஷனுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு தகுந்தாற் போல சில நெறிமுறைகளை நாம் வகுத்து விட்டோம் என்றால் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் போல ஒரு பெஸ்ட் எவிடன்ஸ் இருக்க முடியாதுங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, இப்ப நிறைய வழக்குல சிசிடிவி கேமரா வந்து சீன் ஆஃப் அக்கரன்ஸ்ல ரொம்ப அதாங்க அதுக்கு மேல ஒரு எவிடன்ஸ் தேவையில்லை இல்லைங்களா. அப்படித்தான் இருக்கு. அந்த சிசிடிவி கேமராவுக்கு விக்டிம் யாரு அக்யூஸ்ட் யாருன்னு தெரியாதுங்க. தெரியாது. அது இருப்பது போல காட்டும். அப்படியேங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரிங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது அது வந்து மிரட்டி சொல்ல வைக்கலாம், கோயர்ஷன், த்ரெட்டன் எல்லாமே இருக்குங்கய்யா. அது 161க்கு இருக்கு. இப்ப அந்த ஆஸ்பெக்ட பொறுத்த வரைக்கும் ஐயா சொன்ன மாதிரி ஒரு அறிவார்ந்த நபர்களை வச்சு நாம வந்து அதுக்கு ஒரு நெறிமுறைகளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 161 இந்த மாதிரி கேசஸ்ல சிவியர் கேசஸ்ல டிஎஸ்பியோ ஒரு மேலதிகாரியோ கூட இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு அந்த மேனிபுலேஷன் கம்மியாகும். சோ இந்த மாதிரிங்க. சோ இது வந்துங்கய்யா வருங்காலத்துல ஒரு சில பாடங்களே இதை கத்துக் கொடுக்குங்க. நல்லது நல்லது. அதை நம்ம நிவர்த்தி பண்ணிட்டு வந்தாலே போதுங்கய்யா. நல்லது. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ஐயா கேலக்ஸி ஐயா ஏதாவது சொல்றாரா? எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ஐயா இருக்காருங்களா? சார் சொல்லுங்க சார். ஐயா பாரு பேசிட்டு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சம்பந்தமா பேசிட்டு இருந்தோம். அது வந்து ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. அது பெருசா என்ன ஒரு சாதகமான விஷயத்த கொடுக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஆமாங்க. அது சம்பந்தம் ஐயா ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லுங்க. இல்ல எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வர்றது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய அம்சம். அதுல மாற்றமே கிடையாது. சரி. ஏன்னா சிலர் பாவம் வந்து ஏதோ ஒண்ணு தன்னால் முடிஞ்சதை பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் ஒரு ஆதாரமாவே இருக்கு. அதுக்கு நமக்கு வந்து 63B பிரகாரம் 65B பிரகாரம் வந்து கம்ப்ளீட்டா அதுக்கு உண்டான எவிடன்ஸை கொண்டு வரணும்னு சொல்றோம். நம்ம அது போன் மூலமா ரெக்கார்டிங்கா இருந்தாலும் சரி, வீடியோ ரெக்கார்டிங்கா இருந்தாலும் சரி, அதுல இருக்கிற சங்கதிகள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பதற்கு ஏற்ற வகையில் மற்ற சாட்சியங்களுடைய தன்மை எந்த அளவுக்கு உள்ளது என்பதை நாம் நீதி பரிபாலனத்தின் மூலமாக தீர்ப்பு வழங்கும் போது சந்திக்க முடிகிறது. அதனால இந்த எவிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டிங் இருக்கணும்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப 100% வரவேற்கக்கூடியது. அதுல மாற்றமே கிடையாது. எதுவா இருந்தாலும் நேரடியாக சொல்லுகின்ற போது அவர்களை பயமுறுத்தி அவர்கள் சொல்கிறார்களா, பயமுறுத்தாத நிலையில் அவர்களாக முன்வந்து இந்த விஷயத்தை சொல்கிறார்களா, எதன் அடிப்படையில் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்கிறார்கள் என்பதை எல்லாம் நம்ம நேர்ல பரிசீலனை செய்ய முடியும் அந்த வீடியோ ரெக்கார்டிங்ல.
அதே மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டிங் இருந்தா கூட வாய்ஸ் ரெக்கார்டிங்ல அவர் பயந்துகிட்டு சொல்றாரா, பயப்படாம சொல்றாரா, எப்படி சொல்றாருன்றதெல்லாம் அனுமானிக்க முடியும். ஆக எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 100% வரவேற்கக்கூடியது, உண்மையிலே பாராட்டக்கூடிய அம்சம். எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்லயும் 2 விதமான எவிடன்ஸ் வருது இல்லைங்களா? ஒண்ணு அதாவது விட்னஸிட்டி, விக்டிமிட்டி, போலீஸ் வந்து ஆஃப்டர் அக்கரன்ஸ் சம்பவத்துக்கு பிறகு கேட்டு விசாரிச்சு பதிவு பண்ணிக்கிறது ஒண்ணு. சம்பவத்துக்கு முன்னாடியே அந்த சம்பவத்தின் போதே ரெக்கார்ட் ஆஃப் சிசிடிவி கேமரா மாதிரி செல்போன்ல பேசுறது அல்லது வீடியோல படம் எடுக்கிறது அதெல்லாம் வருது இல்லையா? அந்த எவிடன்ஸ் வந்து நமக்குள்ள 100% அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றதை வச்சு அது வந்து சொல்லி கொடுத்து சொன்னாங்களா அல்லது வந்து இயல்பா சொன்னாங்களா, எப்படி சொன்னாங்கிறதெல்லாம் ஒரு கொஸ்டினபிள் தானே. அதுக்கு நாம அவ்வளவு அப்படியே முடியாது. இல்ல அவங்க ரெக்கார்டிங் ஆஃப் எவிடன்ஸ் அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமா மற்றவர்களை போலீசார் விசாரணை செய்து வாக்குமூலத்தை அளிக்கின்றார்கள். இந்த வாக்குமூலத்தை சொல்லும் போது கொராபரேட்டிவா இருக்கா, அன்கொராபரேட்டிவா இருக்கான்றத நம்ம பாக்குறோம். அதுல PW1 என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஒட்டி PW 2, 3, 4, 5 அப்புறம் வந்து மகஜர் விட்னஸ், அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் விட்னஸ், அப்புறம் ஐஓ, இப்படி எல்லா விட்னஸுமே சொல்ற சங்கதிகள் எல்லாம் வீடியோ ரெக்கார்டிங் மூலியமா சொன்ன சாட்சிகளுடைய சங்கதிகளும் ஒத்து போதான்றதை நம்ம பாக்குறோம். சும்மா இவங்க சொல்றதை வச்சே நம்ம எடுத்துக்க போறதில்ல. எல்லாருடைய சாட்சிகளும் ஏற்கக்கூடிய விதத்தில் இருந்தாதான் நம்ம எடுத்துக்கிறோம். ஐயா, இப்ப வந்து அப்படி ரெக்கார்ட் பண்ண பிறகு கோர்ட்ல வந்து மறுபடியும் விசாரிக்கும் போது மாத்தி சொன்னா என்ன நடவடிக்கை எடுக்கலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் சம்பவம் நடந்த போது என்ன சொல்கிறார்களோ அது 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னை பொறுத்தவரை. அதே சமயம் பின்னிட்டு காலதாமதம் கடந்து சாட்சியம் அளிக்கின்ற போது மாற்றி பேசுகிறார் என்று சொன்னால் அன்னைக்கு நான் போலீஸ் விசாரிக்கும் போது சொன்னது உண்மைதான் அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்கன்னா, இன்னைக்கு மாறுறாங்கன்னா அவங்களுடைய சமய சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறிக்கொள்கிறார்கள். அதாவது வேற வழி இல்லைன்னு மாறலாம். அதாவது இறந்து போயிட்டாரு, இனிமேல் என்ன உயிரோட வந்து என்ன பண்ண போறாரு, ஏதோ கொடுக்குற தொகையை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மர்டர் கேஸ்ல மாறுறவனும் இருக்காங்க. சரி, பொண்ணை கெடுத்துட்டா, இனிமேல் அவகிட்ட இனிமேல் வேற வழி இல்லை அப்படின்னு போறவங்களும் இருக்காங்க. அதனால சட்டத்துட்பட்டு எதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். மேற்கொண்டு அத உங்களுக்கே தெரியாது ஒண்ணு இல்ல. ஆர்சல் விட்னஸ் எந்தெந்த சூழ்நிலையில பரிசீலனை பண்ணலாம், எந்தெந்த சூழ்நிலையில பரிசீலனை பண்ணக்கூடாதுன்றதும் இருக்கு. அதுக்காக எல்லாமே நம்ம மாத்தி சொல்லிட்டாங்களேன்னு நம்ம தீர்மானிக்க போறதில்ல. அதாவது சாட்சியங்களுடைய தன்மை, அடுத்து அவங்கள ஒட்டி இருக்கிற மற்ற சாட்சிகளுடைய தன்மை வைத்து முடிவு செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். ஏபிபி சார் என்ன சொல்ல போறாரு? இல்ல, கரெக்ட் தாங்க ஐயா, கரெக்ட் தான் நீங்க சொல்றது 100% உண்மைங்க. கன்ஃபெஷனுக்கு போலாமா? அடுத்தது கன்ஃபெஷன் 183ங்க ஐயா. 183. அந்த 183ல பாருங்க ஐயா, ஃபர்ஸ்ட்ல இது ரெக்கவரி தேவையில்லையா? கன்ஃபெஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெக்கவரி தேவையில்லையா? ரெக்கவரின்றது ஒரு போர்ஷனுங்க ஐயா. ரெக்கவரி இப்ப இல்லாம கூட இப்ப கன்ஃபெஷன் எடுத்துக்கலாம்னு வந்துச்சு இல்ல? ஆமா, அப்படிதான் வந்திருக்கீங்க. கன்ஃபெஷன் as by the accused and confession by the accused இருக்குங்க. இதுல பாருங்க ஐயா, ஸ்டேட்டர் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி தான் அதை எடுக்கணும். அதுல இருக்குங்க, கீழ இருக்குங்க, அது எல்லாமே இருக்குங்க. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் தான் கொஞ்சம் இதா இருக்கு பாருங்க. அதுல பாருங்க ஐயா, any magistrate of the district which the information about the commission of an offense has been registered may, whether or not he has jurisdiction in the case, record any confession or statement. அவர் ரெண்டு கன்ஃபெஷனும் பண்ணலாங்க ஐயா, ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண முடியும். made to him in the course of an investigation under this chapter or under any other law for the time being enforced or any time afterwards but before the commencement of the inquiry or trial அப்படின்னு. இப்ப இதுல பாருங்கய்யா, ஸ்பான்சரிங் அத்தாரிட்டியே இல்ல.
So anybody can move inside the court and give confession. எந்த நீதிமன்றத்திற்குள்ளும் ஒருத்தர் போய் அவர் கன்ஃபெஷன் கொடுக்க முடியும். அதே போல ஒரு சாட்சி எந்த நீதிமன்றத்திற்குள்ளும் போய் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும்னு ஒருத்தர் இருக்குங்கய்யா. அதுக்கு என்ன சொல்றாங்க கீழே பாருங்கய்யா. Provided that any confession or statement made under this subsection may also be recorded by audio, video, electronic means in the presence of the advocate of the person accused of an offense இருக்குங்க. இப்போ accused of an offense ஒரு advocate வந்து நின்னு அவர் வந்து சம்பந்தம் இல்லாத எந்த நீதிமன்றத்திலும் அவர் ஒரு சாட்சியை ப்ரொடியூஸ் பண்ணி ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சார்னா எங்க போய் முடியும்னு தெரியல எனக்கு அந்த கேஸ். ஒரு அக்யூஸ்டோட அட்வொகேட் நிக்கிறார், அவரு விட்னஸோட ஸ்டேட்மெண்ட்டும் ரெக்கார்ட் பண்ணா இருக்கு. சோ எந்த ஒரு மேஜிஸ்ட்ரேட்டும் சொல்றாங்க நாட் ஹி ஹஸ் ஜூரிஸ்டிக்ஷன் ஆர் நாட், அவருக்கு ஜூரிஸ்டிக்ஷனும் தேவையில்லை. சோ இவர் பாட்டுக்கு ஒருத்தனை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒருத்தனை பெட்டி ஏத்தி அவனை ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்ட கொடுத்தாருன்னா இன்வெஸ்டிகேஷன் எங்க போய் முடியுங்க? இதுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு இல்லாம இருக்குங்கய்யா. அது பாக்கணுங்க ஐயா. ஐயா பாரி ஐயாட்ட தான் கேட்கணுங்க அது. ஐயா ஐயா பாத்தீங்களா? சரி, அத மறுபடியும் அவர் வரும்போது பேசுவோம். வரும்போது பேசிக்கலாங்க ஐயா. சோ இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குங்க. இதெல்லாமேங்கய்யா முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு நீதித்துறை மூலமாக சில வழிவகைகள் வரணுங்கய்யா. ஏன்னா திஸ் இஸ் ஹைலி இம்பாசிபிள்ங்க. ஏன்னா முதல்ல இருந்ததுங்கய்யா இந்த ப்ரொவிஷன் தான் நம்மளுக்கு பழைய சிஆர்பிசி இருக்குதுங்க. பட் ஜட்ஜ்மெண்ட் லா என்ன வந்ததுன்னாங்க எல்லாரையும் நீங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இட் மஸ்ட் பி பை எ ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி. நீங்க எல்லாம் போய் நினைச்சவன்லாம் உள்ள போய் இது பண்ணுனா உங்களுக்கு ஐயா ஜட்ஜ்மெண்டே தெரியுங்க. சோ நினைச்சவன்லாம் வர முடியாது. தேர் மஸ்ட் பி ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி. தி ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி மஸ்ட் பி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. அதுக்கு அந்த சமயத்துல அக்யூஸ்ட்ன்ற ஆளுக்கே வேலை இல்லை. இப்போ அக்யூஸ்டோட அட்வொகேட் இங்க இருக்கிறான்னு வருது பாருங்க. எப்படிங்க ட்ரையல் என்கொயரிக்கு முன்னாடி அக்யூஸ்டோட அட்வொகேட்டுக்கு அங்க என்ன வேலைங்க? இந்த ஆமாங்கய்யா இவர் ஆமாங்கய்யா. இப்ப இவர் பாட்டுக்கு போய்ங்க ஒவ்வொரு கோர்ட்டுக்கா போய் ஒவ்வொரு ஆளா பெட்டி ஏத்தி இவர் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருனாங்க வாட் வில் பி தி கான்சிக்வன்ஸ் ஆன் தி ப்ராசிக்யூஷன்? ஆமாங்கய்யா. இது என்ன இதுக்கு வந்து ஐயா இதுக்கு வந்து நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் லா இருக்குங்கய்யா. இப்பவுமே நம்ம பழைய ஜட்ஜ்மெண்ட் வச்சு நம்ம தடுக்க முடியும். அது வந்து இட் மஸ்ட் பி பை எ ஸ்பான்சரிங் அத்தாரிட்டின்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்குங்க. அதை வச்சு நம்ம தடுக்க முடியும். பட் இது அந்த மாதிரி இருக்குங்க. அது கொஞ்சம் கிளாரிட்டி வருங்க. பிரிவியஸ் ரூலிங் வந்து பின்னாடி வர சட்டத்தை வந்து தடுக்காது. இல்லைங்க சட்டம் இல்லைங்கய்யா. சட்டம் ஓவர்ரூல் பண்ணிர அந்த அப்படி சொல்ல முடியாது. ஓவர்ரூல் பண்ணி சட்டம் வந்துருச்சு. இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்க. என்னன்னாங்க this is in pari materia with the previous section. நீங்க அந்த செக்ஷனை மட்டும் நம்பரை மட்டும் மாத்திட்டு நீங்க அதுக்கு பொருந்தாதுன்னு சொல்ல முடியாதுங்க. அப்படி பார்த்தா இப்ப இந்த தேதியில நம்மளுக்கு இந்த சட்டத்துக்கு எந்த ரூலிங்கும் கிடையாதுங்க. ரூலிங் கிடையாது. அப்படி இல்லைங்க. இப்படி என்னன்னாங்க இதனுடைய சாராம்சம் பழைய செக்ஷன்ல இருக்கு. The old section is in pari materia with this section. அப்படிங்கும் போது அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் பூரா அதுக்கு பொருந்துங்க. அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நீங்க மதிக்காத இந்த செக்ஷன்ஸ் வந்துங்க கண்டிப்பா நிக்க போறது இல்லை. மறுபடியும் ஜட்ஜ்மெண்ட் ரூலிங் வரணும். இதை செட்டில் பண்ணுங்க. இது அமெண்ட்மெண்ட் வரணுங்க, செட்டில் பண்ணுங்க. அது என்னமோ ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குங்க. அதோடைய எதிர்ப்பு மறுபக்கத்துல அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க, என்ன சாதகமான விஷயம் இருக்குங்கிறத பார்ப்போம். எனக்கு என்னன்னாங்கய்யா இல்லைங்க இந்த பிரசன்ஸ் ஆஃப் தி அட்வொகேட் ஆஃப் தி பர்சன் அக்யூஸ்ட் ஆஃப் an offense இருக்குங்கய்யா. இது எப்படிங்க சாத்தியம்? ஒரு என்கொயரிக்கு முன்னாடியோ ட்ரையலுக்கு முன்னாடியோ ஒரு கன்ஃபெஷனையும் கொண்டு போய் ஒரு அட்வொகேட் இது பண்ணிட்டு இருந்தாருன்னா என்ன ஆகுங்க? என்ன நோக்கத்துல இருக்குன்னு தெரியல. நீங்க தான் சொல்றீங்களா லூயிஸ் கானா ஜெனட்? அது என்ன அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்களா? வணக்கம்ங்க. வணக்கம். ஐயா முடிச்சிட்டு கடைசியா நான் எல்லா இதுலயும் சேர்த்து சொல்லிடலாங்கய்யா. சரி நல்லது. ஒவ்வொருக்கும் தடங்கள் வந்து முடிச்சிட்டு கலந்துரையாடலாம். ஆமாங்க ஆமாங்க. செந்தில் அந்த 184 என்ன சொல்லுங்க எதுங்கய்யா?
184 செக்ஷன் 184 வன்புணர்ச்சிக்குள்ளானவரை மருத்துவ பரிசோதனை செய்தல். அது ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தானே? ஆமாமாங்க 184ங்க. அது முதல்ல இருந்ததாங்கய்யா. அது முதல்ல இருந்ததாங்க. கொஞ்சம் எலாபரேட்டா அது சொல்லியிருக்காங்க. இது 183ங்க. இதுலயும் வந்துங்கய்யா அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் உமனுக்கு வந்து தனி எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்கய்யா. ஓகே. அப்போ காவலர்களுடைய சர்ச் சோதனையிடுதல். உடம்பு சரியில்லாத ஐயா, அது ரொம்ப search கஷ்டப்படுறது போல இருக்கு. இதே மாதிரிதாங்க சர்ச் அண்ட் சீசருக்கும் அதே மாதிரிதாங்கய்யா. பெருசா வித்தியாசங்கள் இல்ல. இதுலயும் வந்துங்கய்யா சேஞ்சஸ் இருக்கா? சேஞ்ச் இருக்குங்கய்யா. சேஞ்ச் இருக்கு. இருக்கா சொல்லுங்க. இதுல என்னன்னாங்கய்யா, ஆ. இதுலயும் வந்து ஆடியோ வீடியோ வந்துருச்சுங்கய்யா. ஆடியோ இப்போ ஆடியோ ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்துருச்சுங்கய்யா. இப்போ சர்ச் அண்ட் சீசர் இருக்கக்கூடிய எந்த இடத்துலயும் இல்ல. அது மாதிரி எல்லாம் இப்ப பயங்கரமா இருக்கு இல்லைங்க. இது வந்து சர்ச் அண்ட் சீசருங்கய்யா. வெறும் சீசருக்கு பொருந்தாது. சர்ச் அண்ட் சீசருங்க. சர்ச் பண்ணி நீங்க ஒரு லிஸ்ட் தயார் பண்ணி எடுக்கிறீங்க பாருங்க ஐயா, அந்த இதுக்கு இது பொருந்துங்கய்யா. ஓகே ஓகே. சோ வெறும் சீசர் கிடையாது. இது பண்றீங்க இல்லைங்க, போய் கன்ஃபெஷன் கொடுத்துட்டு அதன் பேர்ல போய் சீஸ் பண்றீங்க இல்லைங்களா? ஆமா. அதுக்கு பொருந்தாதுங்க. அதுக்கு பொருந்தாது, இதுக்கு பொருந்துங்க. சர்ச் அண்ட் சீசர் பண்றோம் இல்லைங்க, சர்ச் வாரண்ட் பேர்ல போய் சர்ச் பண்ணி சர்ச் வாரண்ட்ல போய் சீஸ் பண்றோம் இல்லைங்களா, அது வந்துங்க வீடியோகிராஃப் பண்ணணும். அது மேண்டேட்டரிங்க. அது மேண்டேட்டரிங்க. அதுக்கும் பண்ணலாம்ல. கன்ஃபெஷன்ல வரக்கூடிய ரெக்கவரிக்கும் ஆடியோ வீடியோ பண்ணலாம்ல, வீடியோ பண்ணலாம்ல. பண்ணலாம். இப்பதான் பண்ணலாம். எல்லாமே நீங்க எவிடன்ஸ் எல்லாமே இந்த 161 வந்துருச்சுங்க. பட் நீங்க அப்படி பண்ணாலுமேங்க அது வந்து ஹிட் ஆகுது. 161 ஹிட் ஆகும் இல்லைங்க. போலீஸே செட் பண்ணி எடுக்கிறாங்களா இல்ல உண்மையிலேயே போய் எடுக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. தெரிஞ்சுக்கலாங்க. அது நாம ஏற்கனவே ஒரு கேஸ் நம்ம அது பண்ணிருக்கோங்க. சரி, நல்லது. அடுத்தது 24 மணி நேரத்துக்கு முடிக்க முடியாத போது நடைமுறை 187. ஆமாங்க. இது 187 தான் ஐயா நீங்க சொன்னீங்க இல்லைங்களா? அந்த நிறைய ப்ரொவிஷன்ஸ் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. அந்த இந்த செக்ஷன் தாங்க. இதுல தாங்க நம்ம கேஸ பேஸ் பண்ணி வந்து என்னன்னாங்க, இதுல அந்த ஃபர்ஸ்ட் 15 டேஸ் அந்த போலீஸ் கஸ்டடின்றது இதுல வரலைங்க. இந்த போலீஸ் கஸ்டடின்றது மாறுதுங்க. சோ இது பழைய நடைமுறையில் இருந்த மாதிரிங்க. ஒரு கேஸ்னுடைய இது பொறுத்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் 10 years ஆர் மோர் அப்படின்றதுன்னா 90 days டைம்ங்க. மத்ததுக்கு 60 days டைம்னு சிஆர்பிசி இருந்தது இல்லைங்களா? அதே தாங்க. சோ அதை பொறுத்த வரைக்கும், அந்த ஆஸ்பெக்ட பொறுத்த வரைக்கும் the first 50 police is entitled for 15 days police custody இருக்குங்க சட்டத்துல. அது வந்து அனுபம் குல்கர்னின்ற கேஸ் மூலமா இந்த பலதரப்பட்ட கேஸ் மூலமா தற்போது இதுக்கு முன்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்பு வரை அந்த ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்கு தான் அது பொருந்துங்க. சோ முதல் 15 நாட்கள் போலீஸ் கஸ்டடி. அதற்கு பிறகு போலீஸ் கஸ்டடி என்ற வார்த்தையே அந்த ப்ரொவிஷன்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் சப்சிக்வெண்டா சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, இல்லைங்க அந்த கேஸ் அந்த மீனிங் அப்படி அல்ல. யூ ஆர் என்டைட்டில்ட் ஃபார் 15 டேஸ்ன்றது how can you restrict the 15 days for first 15 days? நீங்க எந்த ப்ரொவிஷனை வச்சு நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க? 15 days கஸ்டடின்றது they are entitled for investigation. அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் சட்ட பிரகாரமே 90 டேஸும் 60 டேஸும் சட்டத்திலேயே கொடுத்திருக்கும் பட்சத்துல நீங்க வந்து வெறும் 15 நாட்கள் தான் நான் கொடுப்பேன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது என்ன முறை? So when the section authorizes an officer to complete investigation within 90 days and 60 days நீங்களே சொல்லிட்டு முதல் 15 நாட்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் என்று சொல்வது தவறு. So he is authorized for 15 days within 90 days. அப்படிதான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டுங்க அதை வைட் ஓபன் பண்ணிட்டாங்க. So they are authorized to take custody, police custody for 15 days bit by bit. சரி, 15 days not more than 15 days. அப்ப மேண்டேட்டரியா?
ஏதுங்க அதாவது 15 டேஸ்ன்றது மேண்டேட்ரிங்க. இல்ல இல்ல 15 டேஸ்ன்றது 5 டேஸ் கொடுக்கறது 3 நாள் கொடுக்கறதெல்லாம் வச்சிருக்கோம்ல ஆமாங்க. அது என்னன்னாங்க, நீங்க 2 நாளாக ஆ, பிரிச்சு எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும். இப்போ இன்னைக்கு நீங்க 2 நாள் கஸ்டடி எடுக்கிறீங்க. ஆ, இப்போ உங்களுக்கு எவிடன்ஸ் இப்போ அதுல இன்னைக்கு விசாரிச்சுட்டு போறீங்க. ம், உங்க ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. ம், 18வது நாள்ல யூ கெட் a நியூ எவிடன்ஸ். ம், இது அவர் சொல்லாத ஒரு புது சங்கதி நம்மளுக்கு வருது. ம். திரும்பியும் அவரை கேட்க வேண்டிய கடமை ஏற்படுது. இப்போ சரி, 18 நாள் ஆயிப்போச்சு. யோசிக்க வேண்டியது இல்லைங்க சார், இந்த மாதிரி ஒரு புது எவிடன்ஸ் வந்திருக்கு, இத பத்தி அவர் ஒண்ணுமே சொல்லல. ஆ. இப்போ இந்த எவிடன்ஸ் பத்தி நான் அவரை கேட்கணும்னு சொல்லி அந்த சமயத்துல 2 நாட்கள் எடுக்க முடியும். சரி, இந்த அதே பர்மனன்ட் கஸ்டடி 24 மணி நேரமும் வீடியோ ரெக்கார்ட் பண்றது கொண்டு வரலாமா? சார் ஒரு செகண்ட் நான் சொல்லவா? சொல்லுங்க ஐயா ஐயா. சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு அதாவது தடையே கிடையாது, நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம், சொல்லுங்க. இல்ல அப்படி இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இது இஸ் மை ஒப்பீனியன். ஆ, ஃபர்ஸ்ட் 15 டேஸ் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, ஒரு எதிரியை கைது செய்த பிறகு நீதிமன்ற காவலில் இருக்கின்ற போது அவரை யாரும் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த ஒரு தெஃப்ட் நடக்குது, அந்த அக்யூஸ்ட போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த தெஃப்ட கமிட் பண்ணவர் இவர்தானா அப்படின்றத கம்ப்ளைண்ட் மூலமா அதை வெளிக்கொண்டு வரணும். அதனால ஃபர்ஸ்ட் 15 நாட்களுக்குள்ளாக போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறது, அவரை கூட்டிட்டு வந்து காட்டுறது, இதெல்லாம் எதுக்காகன்னா, அந்த 15 நாள் ரிமாண்ட் தள்ளி போச்சுன்னு வச்சுங்க, அப்போ வெளியில கூட்டிட்டு வரும்போது போகும்போது இந்த அக்யூஸ் தான்ன்றது எல்லாருக்கும் தெரிய வந்துடும். ஒரு முறை கைது பண்ணி உள்ள இருக்கிறாருன்னா இடையில அவர் வெளியில கூட்டிட்டு வந்து அவரை அடையாளம் காட்டுறதுக்கு, அவர் இவர்தான் அப்படின்றத அடையாளம் காட்டுறதுக்காக போலீஸ் கஸ்டடியில அவங்க விசாரிக்கிறதுக்கும் சரி, அதே சமயத்துல அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த 15 நாளைக்குள்ள இது பண்ணாதான் கரெக்டா வரும். 15 நாள் நம்ம அடுத்த ரிமாண்ட் வந்துருது. அந்த ரிமாண்ட் வரும்போது நான் உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும், நீ இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எதுவுமே வராதப்போ கைது பண்ண உடனே உள்ள வச்சு அவரை போலீஸ் கஸ்டடி, அந்த வித்தின் 15 டேஸ்க்குள்ள எடுக்கலாம் கஸ்டடி. ஆனா எவ்வளவு நாள்னாலும் கோர்ட் ஆர்டர் கொடுக்கலாம். 10 நாளும் கொடுக்கலாம், 12 நாளும் கொடுக்கலாம், 13 நாளும் கொடுக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், 2 நாள் 3 நாள் கொடுத்தே பழக்கப்பட்டதுனால அதை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம 4 நாள் 3 நாள் கொடுக்குறோம். போலீஸும் என்ன பண்றாரு, அபிடேவிட்ல எனக்கு ஒரு வாரம் கொடுங்கயான்னு அவர் கேட்கறது மேக்சிமம் 3 நாள் கொடுத்தா போதும், இருந்தாலும் கோர்ட்ல ஒரு வாரம் கேட்டு பார்க்கலாமே அப்படின்றதுக்காக போலீஸார் அபிடேவிட்ல ஒரு வாரம் கொடுங்கன்னு கேட்கறேன். ஆனா வித்தின் 15 டேஸ்க்குள்ள கேட்கணும். அதை 15 நாளும் கொடுக்கலாம், நம்ம கொடுக்க கூடாதுன்றதெல்லாம் இல்ல. ஆனா அவங்கள 15 நாள் வச்சிருந்தாலும் போலீஸாருக்கு தலைவலிதான். ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்து கூட்டிட்டு வந்து அதனால 3 நாள் 2 நாள் ஃபார்மாலிட்டிக்கு ஏற்கனவே அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து போலீஸ் விசாரிக்கும் போது இவளை ரெக்கார்ட் பண்ணியிருக்க அப்படி இப்படின்னு போட்டு கேஸ் ஃபைல் பண்றதுக்கா, அதெல்லாம் இதெல்லாம் சடங்குங்க. இதெல்லாம் அந்தந்த சடங்கு நடக்கிறதுக்காக நம்மளும் ஒத்துழைக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. நல்லது நல்லதுங்க ஐயா, நல்லது. சரி செந்தில், வேற என்ன இதுல முக்கியமான பிரிவுகள் இதுல இருக்கு? இதுல அவ்வளவுதாங்க. அந்த இதுதான் மிகப்பெரிய ஒரு இதுங்க. மணி மத்ததெல்லாம் மத்த செக்ஷன்ல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. 8 மணி ஆயிடுச்சு. ஒரு 1/2 hour கலந்துரையாடல் வச்சுக்க முயற்சி பண்ணுவோம். கலந்துரையாடல் வச்சுக்கலாங்க. மக்கள் அந்த அளவுக்கு கேட்க ஆர்வமா இருக்காங்களான்னு தெரியல. ஜெனட் இப்ப சொல்றீங்க, இப்ப கேக்குறீங்களா? ஐயா வணக்கங்கய்யா. ஐயா இப்ப வணக்கம். பேசலாமாங்கய்யா? உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகள். ஐயா இத பத்தி ஐயா நிறைய சொல்லிட்டாங்க. சோ அதனால அத பத்தி நான் வரல. ஆனா இதுல ஒரு சில குறைகள் மட்டும், மாற்றங்களை இதையும் சேர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன்யா. சொல்லுங்க, சொல்லுங்க. இதுல இந்த எக்ஸெப்ஷன் கம்ப்ளைண்ட் குடுக்குறோம் இல்லைங்கய்யா, அது வீட்டுல போய் பாக்குற எக்ஸெப்ஷன் பிசிக்கல் சேலஞ்ச் பர்சனுக்கும் செக்ஸுவல் அஃபென்ஸ்ல பாதிக்கப்பட்ட உமன்களுக்கும் கொடுத்திருக்காங்க. இதுல அதுல முதியோர்களையும் சேர்த்திருந்தா நல்லா இருக்கும். முதியோர்களுக்கும் அந்த எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி விமன் செக்ஸுவல் அஃபென்ஸ் அப்படிங்கறத விட விமன் அஃபென்ஸ்னு இருந்தா
ஏன்னா எல்லா செக்ஸுவல் அஃபென்ஸ் மட்டும்தான் அந்த எக்ஸெப்ஷன்ங்கிற மாதிரி போகுது. சோ விமன் அஃபென்ஸ் எல்லாத்துக்குமே அது பொருந்தும் அப்படின்னு ஒரு அந்த மாற்றம், இந்த 2 மாற்றங்களும் இதுல இருந்துச்சுன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன்யா. அதுக்கப்புறம் அந்த பிரைமரி இன்வெஸ்டிகேஷன் பத்தி நம்ம பேசணும் இல்லையா? அப்ப கூட நீங்க சொன்னீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு, ஐயா கேக்குதா? கேக்குது பேசுங்க. கேக்குதுன்னா பேசுங்க. ஸ்டேஷன்ல என்ன ஆமாங்க எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நீங்களும் சொன்னீங்க. இதுல என்னோட இது என்னன்னா, அந்த பிரைமரி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 3 to 7 years வருது இல்லையா? அதுல வந்து பெரும்பாலும் இந்த லேண்ட் சம்பந்தப்பட்ட கேஸுங்க தான் நிறைய டீல் பண்றோம். அடித்தடி இந்த மாதிரி இது கேஸுங்க தான் வருது. சோ இதுல வந்து கட்ட பஞ்சாயத்து ஸ்டேஷன்லயே பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்ங்கிறது என்னோட ஒப்பீனியன்யா. அது கொஞ்சம் அவங்க வந்து அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் நம்ம சொல்றோம். இப்ப வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஏஐ வந்து டெவலப் ஆகிருச்சு. இப்ப எலக்ட்ரானிக் இது பாத்தீங்கன்னா சயின்டிபிக் எவிடன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டே பை டே வந்து டெவலப் ஆகிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கோம். சோ அத வந்து நம்ம ஒரு எவிடன்ஸ் கான்பிடென்ட்டா இந்த எவிடன்ஸை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப இப்ப ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி மிரட்டியும் வாக்குமூலம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நம்ம பழைய சிஆர்பிசி பொறுத்த வரைக்கும் போலீஸ்